ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பமாக உள்ள ஆயத்தில் இந்த வேதம் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி, முத்தகீன்கள் என்பவர்கள் யார் என்பது பற்றி உள்ள விளக்கத்தில் அவர்கள் மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வார்கள், தொழுகையை நிலையாக கடைபிடித்து வருவார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்ற செல்வங்களிலிருந்து செலவு செய்வார்கள் என்பதாக சொல்லிய பின்னால், நபியே உமக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை கொண்டு அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள், உமக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்டதையும் அவர்கள் நம்புவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா முத்தகீன்களை பற்றி உள்ள விளக்கத்திலே சொல்லி காட்டினார். உமக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதம், உமக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்கள் என்பது பற்றி உள்ள விளக்கங்கள் சென்ற வாரம் சொல்லப்பட்டன. நம்பிக்கை கொள்வது என்பது, ஈமான் கொள்வது என்பது அல்லாஹ் தஆலாவின் மீது மட்டும் இருந்தால் போதாது, அல்லாஹ் தஆலாவினால் அருளப்பட்ட வேதங்களையும் நம்ப வேண்டும் என்ற கருத்தை அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். அதற்குரிய விளக்கங்கள் சென்ற வாரம் சொல்லப்பட்டன. பிறகு அந்த நம்பிக்கை கொள்தல் என்பதிலே மறுமை நாளை கொண்டு, மறு உலகத்தை கொண்டு நம்பிக்கை கொள்வது ஒரு முக்கியமான விஷயமாகும். அதை அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லுகின்றான், வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், அவர்கள் மறுமையை கொண்டும் நம்பிக்கை கொள்பவர்களாக இருப்பார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். அல்லாஹுவை நம்புவது எப்படி கட்டாயமோ அதே போன்று அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களை நம்புவதும் கட்டாயமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முடிந்து பிறகு நிரந்தரமாக அழியாத ஒரு வாழ்க்கை என்பது உண்டு என்பதையும் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையிலே எவர் நிரந்தரமாக இருக்கின்றாரோ அவர்தான் தக்வா உடையவர், முத்தகீன் என்பதாக சொல்லப்படுவார். அவருக்குத்தான் வெற்றி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். நம்முடைய வாழ்க்கை என்பது, மனிதனுடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு முடிந்து விடுவது கிடையாது. இந்த உலகத்திற்கு நாம் வருவதற்கு முன்னதாக ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உலகத்திலே நாம் இருந்தோம். அது எவ்வளவு காலம் இருந்திருக்கின்றோம் என்பது சரியாக கணக்கிட்டு கூற முடியாது. நாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னதாக ஒரு உலகத்தில் இருந்தோம். அந்த உலகம் ஆலமுல் அர்வாஹ் என்பதாக சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா மனித இனத்தை படைப்பதற்கு முன்னதாகவே இந்த மனிதனுடைய அணுக்களை படைத்து அதை தயார் நிலையில் வைத்திருந்தான். பிறகு அதிலிருந்து அல்லாஹ் தஆலா தான் நாடியபடி இந்த உலகத்திற்கு மனிதர்களை அனுப்புகின்றான், மனிதர்களை உலகத்திலே பிறக்க செய்கின்றான்.
ஆலமுல் அர்வாஹ் என்ற அந்த உலகத்திலேயே இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் தோன்றுவார்கள், உற்பத்தியாவார்கள், அவர்கள் என்னென்ன நிலைகள் உடையவர்களாக இருப்பார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் தஆலா முடிவு செய்து விட்டார். பிறகு அந்த உலகத்திலிருந்து இரண்டாவது கட்டமாக இந்த உலகத்திற்கு நாம் அனுப்பப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய தாய் தந்தையரின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு வருமாறு நம்மை அமைத்து வைத்திருக்கின்றார். இந்த உலகத்திற்கு பெயர் ஆலமுஷ் ஷஹாதா, கண்ணால் பார்க்கக்கூடிய உலகம் என்பதாக சொல்லப்படும். இதை நாம் கண்களால் பார்க்கின்றோம். இந்த உலகத்திற்கு பின்னால், இங்கிருந்து மரணம் என்பது ஏற்பட்ட பின்னால் அடுத்து ஒரு உலகத்தில் சிறிது காலம் தங்க வேண்டிய கட்டாய நிலையில் நாம் இருக்கின்றோம். அந்த உலகத்திற்கு பெயர் ஆலமுல் பர்ஸஹ் என்பதாக சொல்லப்படும். அது கபருடைய உலகம். கபர் என்பதாக நாம் சொல்லி, நாம் இறந்த பின்னால் கபரிலே நம்மை அடக்கி விடுகின்றார்கள். ஆனால் கபருடைய அந்த வாழ்க்கை இருக்கின்றதே, அது கியாமத் என்று உலகத்தினுடைய அழிவு காலம் வரும் வரைக்கும் அங்கே தங்கி இருக்க வேண்டிய கட்டாய நிலையில் மனிதன் ஆக்கப்பட்டிருக்கின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த இடைப்பட்ட உலகம் இருக்கின்றதே, அது பர்ஸஹ் என்பதாக சொல்லப்படும். திரை மறைவில் உள்ள உலகம் என்பதாக. பர்ஸஹ் என்று சொன்னால் திரை என்பதாக பொருள். நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு உலகம் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதையெல்லாம் நம்ப வேண்டும் என்று நாம் விதியாக்கப்பட்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், ஒரு மனிதன் இறந்த பின்னால் அவன் நல்லவனாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை மிக இனிமையானதாக அந்த கபருடைய உலகத்திலே, ஆலமுல் பர்ஸஹிலே அமைந்திருக்கும். சொர்க்கத்தினுடைய இனிமையான வாழ்க்கையிலே அந்த மனிதன் வீற்றிருப்பான். அவனுடைய கண்களுக்கு எட்டிய வரைக்கும் அந்த கபராகிறது அவனுக்கு விசாலமாக்கப்படும். தீயவனாக இருந்தால் அந்த கபராகிறது அவனுக்கு மிக நெருக்கமாக ஆக்கப்பட்டு, நெருக்கடியாக ஆக்கப்பட்டு நரகத்தினுடைய துன்பங்களை எல்லாம் அங்கே அனுபவித்துக் கொண்டிருப்பான். இதே கியாமத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நேரம் வரும் வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும். அந்த மனிதன் அந்த உலகத்தில் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் கட்டாயமாக. இது மனிதனுக்கு மூன்றாவது உலகம், ஆலமுல் பர்ஸஹ் என்பது. முதலிலே ஆலமுல் அர்வாஹில் இருந்தோம். பிறகு இரண்டாவதாக ஆலமுஷ் ஷஹாதா என்ற உலகத்தில், இந்த உலகத்திலே ஒரு சிறிது காலம், ஒரு 60 ஆண்டுகள் அல்லது 70 ஆண்டுகள் அல்லது 100 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழுகின்றோம். அதற்கு பிறகு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளும் கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆலமுல் பர்ஸஹ் என்ற அந்த உலகத்திலே. அதற்கு அடுத்ததாக கியாமத் ஏற்பட்ட பின்னால் ஆலமுல் ஆஹிரா, மறுமை உலகம் என்பதாக ஒன்று ஏற்படும். அந்த மறுமை என்பது தொடக்கம். அதாவது இந்த உலகத்தினுடைய நம்முடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம் இந்த உலகத்திலே நாம் பிறப்பது. இந்த உலகத்தினுடைய முடிவு நமக்கு இறப்பது, மரணம். ஆலமுல் பர்ஸஹுடைய தொடக்கம் மரணம். ஆலமுல் பர்ஸஹுடைய கடைசி கியாமத் ஏற்படுவது. ஆலமுல் ஆகிரத்துடைய தொடக்கம் கியாமத் ஏற்படுவது. ஆலமுல் பர்ஸஹுடைய கடைசி, அதற்கு கடைசியே இல்லை. ஆலமுல் ஆகிரத்துடைய கடைசி, அதற்கு கடைசியே கிடையாது. அதற்கு முடிவு என்பது கிடையாது. ஆரம்பம் ஆலமுல் ஆஹிரா என்று சொல்லப்படக்கூடிய மறுமை உலகத்தினுடைய ஆரம்பம் கியாமத்தினால் ஏற்படுவது. அதிலிருந்து ஆலமுல் ஆஹிரா தொடக்கம். பிறகு அதற்கு முடிவு என்பது கிடையாது. இப்படி 4 உலகங்களிலே மனிதன் வாழ வேண்டியவனாக இருக்கின்றான். இதிலே இதற்கு முன்னதாக நாம் வாழ்ந்திருந்த உலகத்தை பற்றியும் நமக்கு தெரியும். இதற்கு முன்னால் நாம் இருந்தோம், எப்படியோ ஒரு வகையிலே நாம் இருந்தோம், அணுக்களாக இருந்தோம், உயிரணுக்களாக இருந்தோம். இந்த உலகத்தில் பிறப்பதற்கு அந்த உயிரணுவை காரணமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருந்தான். நம்முடைய பெற்றோரின் மூலமாக, நம்முடைய தந்தையினுடைய விந்தின் மூலமாக, தாயினுடைய சுரோனியத்தின் மூலமாக, தன் தாயினுடைய கர்ப்பத்தில் உதயமாகி இந்த உலகத்திற்கு நாம் வந்தோம். அப்படி தந்தையிடத்திலிருந்தும் தாயிடத்தில் நாம் அது அமைவதற்கு முன்னதாக இந்த உலகத்தினுடைய பல்வேறு பொருள்களிலே அந்த அணுக்கள் சார்ந்திருந்தன. அந்த அணுக்கள் சார்ந்திருந்தன. தாயும் தந்தையும் சாப்பிட்ட உணவின் காரணமாக அது இரத்தமாக மாறி பிறகு விந்துவாக மாறியது. அந்த விந்திலே பல்லாயிரக்கணக்கான, பல கோடிக்கணக்கான அணுக்கள். அதிலே எதன் மூலமாக மனிதனை அல்லாஹ் தஆலா உற்பத்தி செய்கின்றானோ அந்த அணுவை
தாயினுடைய கர்ப்பத்திலே தங்க வைத்து பிறகு மனிதனாக வெளியாக்குகின்றான் அல்லாஹ் தஆலா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் வருவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றார். பிறகு இந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு முடிந்து விட்ட பின்னால், தன்னுடைய மரணத்திற்கு பின்னால் பிறகு 2 உலகங்கள், அந்த 2 உலகங்களும் கட்டாயமாக இருக்கின்றன என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றார். நமக்கு நாம் இதற்கு முன்னால் ஒரு உலகத்தில் இருந்தோம், தாயினுடைய வயிற்றில் இருந்தோம் என்று நம்பிக்கை நமக்கு கட்டாயமாக இருக்கின்றது. இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம், இதுவும் நிதர்சனமாக கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இதுவும் நமக்கு உறுதியானது. இதே போன்று ஆலமுல் பர்ஸக் என்ற ஒரு உலகம், ஆலமுல் ஆஹிரா என்ற ஒரு உலகம், 2 உலகங்களும் சேர்ந்ததுதான் இங்கே அல்லாஹ் தஆலா பில் ஆஹிரத்தி வபில் ஆஹிரத்தி என்று சொல்லுகின்றான். மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை உண்டு என்று பொதுவாக நம்புவது, அந்த நம்பிக்கை வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன், மறுமையை கொண்டும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். முதல்ல சொன்னமே யூமினூன் அப்படின்னு சொல்லிட்டு, யூமினூன பில் கைப், மறைவானதை கொண்டு நம்பிக்கை கொள்வார்கள் அப்படின்னு. அங்க தமிழ்ல சொல்லும் போது நம்ம நம்பிக்கை அப்படிங்கிற அர்த்தம் சொன்னோம், யூமினூன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஈமான் கொள்ளுதல் அப்படிங்கிற அர்த்தம். அதுக்கு யூமினூன் என்பது ஈமான் என்ற வார்த்தையில் இருந்து வந்தது. இங்கே அல்லாஹ் தஆலா அந்த யூமினூன்கிற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இது ஈகான் அல்லது யகீன் என்ற வார்த்தையில் இருந்து பிறந்தது, யூகினூன் என்ற வார்த்தை. இப்ப அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப அங்க யூமினூன பில் கைப், மறைவான விஷயங்களை கொண்டு அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். அந்த மறைவான விஷயத்தில் சேர்ந்தது ஆகிரத்தும் மறைமுகமாக உள்ளதுதான், கைபை சேர்ந்ததுதான், அதிலேயே இதுவும் சேரும். இருந்தாலும் கூட இந்த ஆகிரத்தை நம்பிக்கை கொள்வதிலே கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் கூட, வித்தியாசம் இருந்தாலும் கூட, அவர்கள் வெற்றி பெறுவது என்பதிலே கொஞ்சம் பின்தங்கி விடுகின்றார்களே தவிர அறவே குஃபுருக்கு போய்விட மாட்டார்கள். அவர்கள் கைபை கொண்டு, மறைவான விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்பதிலே மனிதன் கருத்து வேறுபாடு உடையவனாக இருந்தால் அவன் ஈமான் உள்ளவனாக இருக்க முடியாது. மறைவான விஷயங்களை நம்பாவிட்டால் அந்த மனிதன் குஃபுருக்கு போய்விடுவான். ஆகிரத்தை நம்புகின்ற விஷயத்திலே பல்வேறு விதமான நிலைகள் இருக்கின்றன. யூத கிறிஸ்தவர்களும் கூட மறுமை வாழ்க்கை ஒன்று உண்டு என்பதாக நம்பிக்கை கொள்ளுகின்றார்கள் வேதக்காரர்கள். ஆனால் அவர்கள் நம்பிக்கை கொள்வதிலும் நமக்கு சொல்லப்பட்ட முறையிலே நம்பிக்கை கொள்வதிலும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. யூத கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை கொள்ளும் பொழுது யூதர்கள் சொல்லுவது மறுமை நாள் ஒன்று உண்டு. ஆனால் அந்த மறுமை நாளிலே மனிதர்கள் இந்த உலகத்திலே செய்த நன்மை தீமைக்கு கூலி கொடுக்கப்படுவார்கள். அந்த கூலி என்பது இந்த உலகத்தை போன்று அமைந்திருக்காது. இப்ப சொர்க்கத்திலே உள்ள இன்பங்கள் எல்லாம் இந்த உலகத்தை போன்றே இருக்கும், ஆனால் இதை விட உயர்வாக இருக்கும். அதற்கு உபமானமாக, உதாரணமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று குர்ஆனிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லுகின்றார்கள். உதாரணமாக சொர்க்கத்திலே பழங்கள் உண்டு, ஆப்பிள், ஆரஞ்சு என்று இங்கே எத்தனை பழங்களை நாம் சாப்பிடுகின்றோமோ அதே போன்ற அத்தனை பழங்களும் சொர்க்கத்திலே உண்டு. ஆனால் இந்த ஆப்பிளுக்கும் அந்த ஆப்பிளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. ஆனா ஆப்பிள் என்பது உண்டு, வாழைப்பழம் அதுவும் உண்டு, என்னென்ன பழங்கள் உண்டுமோ அதெல்லாம் இங்கே உண்டுமோ அதே போல சொர்க்கத்திலும் உண்டு. அதை கொடுக்கப்படக்கூடிய அந்த மனிதன் சொல்லுவான், பின்னால் அல்லாஹ் தஆலா ஒரு 7-8 ஆயத்துக்கு பின்னால வரும், பின்னால ஒரு 10-15 ஆயத்துக்கு பின்னால வரும், வ உது முத்தஷாபிஹா என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இந்த உலகத்திலே அவர்கள் சாப்பிட்டார்களே அது போன்றுள்ள பழங்களே அங்கே கொடுக்கப்படும். வாழைப்பழம் மாதிரி, ஆப்பிள் பழம் மாதிரி, இதே மாதிரி கொடுக்கப்படும். ஆனால் அதனுடைய சுவைகள் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இப்பொழுது உலகத்தில் அனுபவித்த அதே மாதிரியான இன்பங்கள் எல்லாம் சொர்க்கத்திலும் உண்டு. இதே போன்று மனைவியர் உண்டு. மக்களை பெற்றெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் மக்கள் பேற்றையும் அல்லாஹ் தஆலா தருவான். விவசாயம் செய்ய நினைத்தால் விவசாயத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். குதிரை வேண்டும் என்று கேட்டால் குதிரையும் கொடுப்பான் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள்.
எதை வேண்டுகின்றார்களோ விரும்புகின்றார்களோ வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். உங்களுடைய மனங்கள் விரும்பியதெல்லாம் அங்கே உங்களுக்கு உண்டு. எது விருப்பமோ அதுவெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அந்த அடிப்படையிலே முஸ்லிமானவர்கள் மூமினானவர்கள் நம்பிக்கை கொள்வது, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எப்படியோ இது போன்றுதான் சொர்க்கத்தினும் வாழ்க்கை இருக்கும். ஆனால் சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை இதற்கு ஒப்பிட முடியாது. இதே மாதிரி உள்ள மனைவியர்கள் கிடைப்பார்கள், பழங்கள் கிடைக்கும், உணவுகள் கிடைக்கும், இன்பங்கள் கிடைக்கும், மாட மாளிகைகள், ஆறுகள், குடிப்பதற்குள்ள எல்லா பானங்களும் அங்கே கிடைக்கும். ஆனால் இதை விட உயர்வானவை. ஆனால் யூதர்கள் சொல்லுவது அப்படி அல்ல, கிறிஸ்தவர்கள் சொல்லுவது அப்படி அல்ல. ஆகிரத்திலே இன்பங்கள் உண்டு, சொர்க்கம் உண்டு என்று சொன்னால் அது இந்த உலகத்தை போன்று அங்கே கிடைக்கும் என்பதல்ல. அங்கே மனிதன் ஒரு இன்பமான நிலையிலே இருப்பான், சுகமான நிலையிலே இருப்பான் என்பதை சொல்லி காட்டுவதற்காக வேண்டித்தான் சொர்க்கம் நரகம் என்று குறிப்பிடப்படுகின்றதே தவிர, சுகமான நிலையிலே இருப்பான் என்பதற்கு சொர்க்கமும், துன்பங்களை அனுபவிப்பான் என்பதற்கு நரகமும் தரப்படுகின்றதே உதாரணமாக தரப்படுகின்றதே தவிர இந்த உலகத்தை போன்று இருப்பது அல்ல என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆக ஆகிரத்தை கொண்டு நம்பிக்கை கொள்வதிலே, மறுமையை கொண்டு நம்பிக்கை கொள்வதிலே மூமினானவர்களுக்கும் மற்ற வேதக்காரர்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. அதனால் ஈமான் கொள்ளும் கைபை கொண்டு மறைவானவற்றை கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்று அல்லாஹ் தஆலா முந்தி சொன்னதற்கு எதிரான நிலை குஃபுரை சார்ந்ததாகும், அது குஃபுர் உடையதாகும். இங்கே அல்லாஹ் தஆலா யூகினூன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி யகீன் என்பதிலிருந்து இது பிறந்திருக்கின்ற காரணத்தால் யகீனுக்கு எதிராக உள்ளது சந்தேகம் என்பதாக பொருள். அதாவது சந்தேகத்திற்கு எதிரானது யகீன், குஃபுருக்கு எதிரானது ஈமான். குஃபுருக்கு எதிரானது ஈமான். அதனால ஈமான் எதை கொண்டெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை கொண்டு ஈமான் கொள்ளாவிட்டால் அவருக்கு குஃபுர் வரும். எதை கொண்டு யகீன் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை நம்பாவிட்டால், அந்த உறுதி வராவிட்டால் அவருக்கு சந்தேகம் என்று பெயர் வரும், சந்தேகப்படக்கூடியவர் என்று பெயர் வரும். இங்கே வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன் என்று சொன்னால் ஆகிரத்தை கொண்டு சந்தேகப்படுதல் என்பது இருக்கக்கூடாது, உறுதியான எண்ணம் அவருக்கு இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் முதல்லையே மறைவான விஷயத்தை கொண்டு அவர் ஈமான் கொண்டு விட்டார், ஈமான் உள்ளவராக ஆகிவிட்டார். ஈமான் உள்ளவராக ஆன பின்னால் அது மனதை சேர்ந்தது, கல்வை சேர்ந்தது. ஈமான் வந்த பின்னால் அமல் செயல்பாடு என்ற அடிப்படையிலே யுகீமூன ஸலாத வ யூதூன ஸகாத் வ யுகீமூன ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், அல்லாஹ் தஆலா வழங்கிய பொருளில் இருந்து செலவு செய்வார்கள் என்பதாக சொல்லி அமலை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இந்த அமல் வந்த பின்னால் ஈமான் வந்து விட்டது. கைபை கொண்டு மறைவான விஷயத்தை கொண்டு, அல்லாஹ்வை கொண்டு, வேதத்தை கொண்டு, அல்லாஹ் தஆலாவினால் படைக்கப்பட்ட உண்டாக்கப்பட்ட எல்லா விஷயங்களை கொண்டும் நம்பிக்கை கொண்ட பின்னால் தொழுகையும் ஜகாத்தையும் செலவு செய்தலையும் பொருளாதாரத்தின் மூலமாக செலவு செய்வதையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு அமலை சொல்லி காட்டிய பின்னால் இந்த நிலை மட்டும் உங்களுக்கு போதாது, ஒரு மூமினான மனிதனுக்கு போதாது. பிறகு மாறாக ஆகிரத்துடைய விஷயத்திலே சந்தேகம் என்பது வந்துவிடக்கூடாது. மறுமை நாள் ஒன்று உண்டு என்பதிலே சந்தேகம் வந்துவிடக்கூடாது, அதை உறுதியாக அவர்கள் நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், மறுமையை கொண்டு அவர்கள் உறுதி கொள்வார்கள் என்பதாக சொல்லுகின்றான். இது முத்தகீன் என்பவர்களுக்கு உள்ள சிஃபத்தாக சொல்லி காட்டுகின்றான். முத்தகீன்கள் யார் என்று சொன்னால் அவர்களுக்கு முன்னால் 3 அடையாளங்களை சொன்னான். சென்ற வாரம் சொல்லப்பட்ட ஆயத்திலே 2 விதமான அடையாளங்களை அல்லாஹ் சொன்னான். பிறகு 6வது அடையாளமாக அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுகின்றான். முதலாவது மறுமை நாளை மறைவான விஷயத்தை கொண்டு அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள், தொழுகையை நிலை நிறுத்துவார்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொருள்களிலிருந்து செலவு செய்வார்கள். இந்த 3ம் முதன்மையான அடையாளங்கள். பிறகு வல்லதீன யூமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக், உமக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதம், உமக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்கள் அனைத்தையும் அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொள்வது, வேதங்களை நம்பிக்கை கொள்வதிலே 2 வகை. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வேதத்தையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும், இதற்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய வேதங்களையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். பிறகு வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், மறுமையையும் அவர்கள் நம்பிக்கை கொள்பவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இது அந்த யூமினூன பில் கைப் என்பதற்குள்ளே வந்திருந்தாலும் கூட இந்த மறுமை நாளை கொண்டு நம்பிக்கை கொள்ளுதல், உறுதி கொள்ளுதல் என்பதிலே அந்த
நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு உறுதி என்பது ஏற்படுமேயானால் அதன் மூலமாகத்தான் பல்வேறு விதமான தீமைகளை விட்டு மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். பல்வேறு விதமான தீமைகள் இந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் ஒரு முஸ்லிமான மூமினான மனிதன் மற்ற எல்லா மனிதர்களை விட உயர்ந்து நிற்க முடியும். இந்த உலகத்தில் தீமைகளை செய்யாமல் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு, தீமைகள் செய்யாமல் இருப்பதற்கு அசல் காரணமாக இந்த மறுமையை நம்பிக்கை கொள்வது அமையப்பட்டிருக்கின்றது. உலகத்திலே அரசாங்கத்தின் மூலமாக சட்டம் போடுகின்றார்கள். சில நாடுகளிலே சில அரசாங்கம் சம்பந்தமாக மிக கடுமையான சட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டத்தை பயந்து மனிதர்கள் தவறுகள் செய்வதை விட்டு விடுகின்றார்கள். உதாரணமாக மது அருந்தக்கூடாது என்று ஒரு நாட்டிலே சட்டம் என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது அரசாங்கத்திற்கு பயந்து வெளிப்படையாக அவர்கள் மது அருந்துவதில்லை. எழுதப்பட்டு இருக்கின்றது, கட்டாயமாக புகைப்பிடிக்க கூடாது, புகைப்பிடித்தால் அவருக்கு அபராதம் இவ்வளவு என்பதாக எழுதப்பட்டிருக்கும். இப்பொழுது அந்த அரசாங்கத்தினுடைய உத்தரவுக்கு பயந்து எந்த மனிதரும் புகைப்பிடிப்பது கிடையாது. ஏனென்றால் புகைப்பிடித்தால் அதற்கு தண்டனை உண்டு என்பதின் காரணமாக புகைப்பிடிக்கக்கூடியவர்கள், புகைப்பிடிக்காமல் இருப்பவர்கள் அந்த பேருந்தில் மட்டும் பிடிக்காமல் இருப்பார்களே தவிர மீதி நேரங்களில் புகைப்பிடிப்பவர்களாக இருப்பார்கள். அங்க சட்டம் என்னன்னு சொன்னா பேருந்தில் புகைப்பிடிக்க கூடாது. சரி, அதே போன்று ஒரு நாட்டில் மது அருந்த கூடாது என்ற சட்டம் இருக்கின்றது என்று சொன்னால் வெளிப்படையாக மது அருந்த மாட்டார்கள். ஆனால் ரகசியமாக மது பிரியர்கள், மதுவை குடிக்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் ரகசியமாக உள்ளே வீட்டுக்குள்ளே அந்த மதுவை அருந்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். சூதாடக்கூடாது என்று ஒரு நாட்டினுடைய சட்டம் என்று சொன்னால் பகிரங்கமாக அரசாங்கத்திற்கு தெரியுமாறு, அரசாங்கத்தினுடைய காவலர்களுக்கு தெரியுமாறு மது அதாவது சூதாட மாட்டார்கள். பிறகு ரகசியமாக அந்த சூதாட்டத்தை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது அரசாங்கத்தினுடைய சட்டத்தை கடைபிடிப்பது என்பது வெளித்தோற்றத்தில் தானே தவிர அந்தரங்கத்தில் அவர்கள் கடைபிடிப்பது இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய சட்டம் இருக்கின்றதே அது வெளி தோற்றத்தை மட்டும் கவனிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அந்தரங்கத்திலே அந்த சட்டம் இவர்களுக்கு செல்லுபடியாகாது. அரசாங்கத்தார் பார்த்துவிட்டால், அரசாங்க காவலர்கள் பார்த்துவிட்டால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்குமே தவிர பார்க்காத நிலையில தண்டனை கிடைக்காது. ஆனால் அல்லாஹு தாலாவுடைய சட்டம் இருக்கின்றதே அது ஒரு மனிதனை பார்த்து, அல்லாஹு தாலா மனித சமுதாயத்தை பார்த்து நீ புகைப்பிடிக்க கூடாது, மது அருந்தக்கூடாது என்று சட்டம் போட்டிருக்கிறார். குர்ஆன் மூலமாக சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது மது அருந்தக்கூடாது என்பதாக. ஒரு மூமினான மனிதன் வெளிப்படையான நிலையிலும் பகிரங்கமான நிலையிலும் மது அருந்த மாட்டான், மறைமுகமாக ரகசியமான முறையிலும் மது அருந்த மாட்டான். ஏன் ரகசியமான முறையிலே மது அருந்த மாட்டான்? அவன் பகிரங்கமான முறையிலே மது அருந்தினால் பலர் பார்த்து இவனை கேவலமாக கருதுவார்கள். இவனுக்கு மது அருந்த கூடாது என்று சட்டம் இருக்கின்றது, இவன் ஒரு முஸ்லிமாக இருக்கின்றான், மோமினாக இருக்கின்றான், மது அருந்தி கொண்டிருக்கின்றான் என்பதாக கேவலமாக கருதுவார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் அந்த நினைப்புக்கு மட்டும் இடம் கொடுத்து இந்த மனிதன் மதுவை விட்டு விடுவது என்பது கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது ஒரு மோமினான மனிதன். மாறாக இந்த மனிதனுடைய நம்பிக்கை முழுவதும் ஆகிரம் மறுமை சம்பந்தப்பட்டதாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. மது அருந்தினால் அல்லாஹு தாலாவிடத்தில் தண்டனை கிடைக்கும். மது அருந்த கூடாது என்பது அல்லாஹு தாலாவுடைய கட்டளை. அல்லாஹுடைய கட்டளையை மீறும் பொழுது கட்டாயமாக தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனை மிக கடுமையானதாக இருக்கும். நரகம் என்ற பயங்கரமான வேதனைக்குரியதாகவும் அது இருக்கும் என்பதாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றார் ஒரு மூமினான மனிதன். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே ஒரு மூமினான மனிதன் பகிரங்கமாகவும் மது அருந்த மாட்டான், ரகசியமாகவும் மதுவை அருந்த மாட்டான். இதே மாதிரி எல்லா காரியங்களும் அரசாங்கத்தினுடைய சட்டம் இருக்கின்றதே அது வெளிப்படையாக மட்டும் மனிதனை கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றதே தவிர ரகசியமாக அவன் செய்வதை பற்றி அவர்கள் பொறுப்பல்ல. அல்லாஹு தாலாவுடைய சட்டம் இருக்கின்றதே அது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் பகிரங்கமாகவும் அந்த தீமையை செய்ய மாட்டார்கள், மறைமுகமாகவும் செய்ய மாட்டார்கள். ஆகவேதான் அல்லாஹு தாலா ஆகிரத்தை பற்றி சொல்லி காட்டி ஆகிரத்தை கட்டாயமாக நம்ப வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஆகிரத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மறு உலகத்திலே உங்களுக்கு விசாரணை உண்டு. நீங்கள் இந்த உலகத்திலே என்னென்ன அமல்கள் செய்கின்றீர்களோ அந்த அமல்களுக்கெல்லாம் விசாரணை உண்டு. அந்த விசாரணையினை அடிப்படையில் நீங்கள் தீமைகளை செய்திருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு தண்டனை உண்டு, நரகம் உண்டு என்பதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்து, இந்த உலகத்திலே மனிதன்
வெளிப்படையாக எப்படி நல்லவனாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றானோ அதே போன்று ரகசியமான முறையிலும் மனிதர்கள் பார்க்காத நேரத்திலும் இந்த மனிதன் நல்லவனாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா கற்பிக்கின்றான் மனிதர்களுக்கு. ஆகவேதான் இந்த மறுமையை கொண்டு நம்பிக்கை கொள்ளுதல், உறுதி கொள்ளுதல் என்பது அகீதா, கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஒரு புரட்சிகரமான கொள்கை என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அகீதா என்று சொன்னால் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய பல விஷயங்கள். அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அவனுடைய மலக்குகளை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், தூதர்களை நம்ப வேண்டும், மறுமையை நம்ப வேண்டும். இந்த மறுமை, இந்த நம்பிக்கை, இத்தனை நம்பிக்கைகளிலே மறுமையை நம்புவது என்பது இருக்கின்றதே, அதுதான் இந்த மனிதனை இந்த உலகத்திலிருந்து தீமையிலிருந்து மனிதனை இந்த உலகத்தில் காப்பாற்றக்கூடியது. ஏனென்றால் அந்த நம்பிக்கை உள்ள மனிதன் எந்த நேரத்திலும் தவறு செய்ய மாட்டான், எந்த நேரத்திலும் தீமைகளை செய்ய மாட்டான், பகிரங்கமாகவோ ரகசியமாகவோ தீமைகளை செய்துவிட மாட்டான். ஒரு மூமினான மனிதன் தனித்திருக்கக்கூடிய நேரத்திலும் கூட ஏதாவது ஒரு குற்றத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன், ஆகிரத்தை பயப்படுகின்றேன், நான் இந்த குற்றத்தை செய்தால் நிச்சயமாக எனக்கு அல்லாஹ் தஆலாவிடத்தில் விசாரணை உண்டு, தண்டனை உண்டு என்பதை நினைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் உடனே அந்த குற்றத்திலிருந்து தவிர்த்து கொள்ளக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். ஆகவே ஆகிரத்தை கொண்டு நம்பிக்கை கொள்வது என்பது ஒரு புரட்சிகரமான நம்பிக்கை, புரட்சிகரமான அகீதா, கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயமாகும். எனவே நம்பிக்கை, ஆகிரத்தை கொண்டு நம்பிக்கை கொள்வது எப்படி கண்ணால் பார்த்தால் நாம் நம்பிக்கை கொள்வோமோ நேரடியாக, அது போன்றுள்ள நம்பிக்கை கட்டாயமாக வர வேண்டும். அல்லாஹ்வை நாம் பார்க்கவில்லை, ரசூலையும் நாம் பார்க்கவில்லை, வேதத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த வேதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அல்லாஹ் தஆலாவின் மூலமாக அருளப்பட்டது, நபி அவர்கள் நமக்கு இதனை சொல்லிக் கொடுத்தார்கள் என்று நம்பிக்கை கொள்ளுகின்றோம். அதே போன்று மலக்குகளை நாம் பார்க்கவில்லை, இது அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து இந்த வேதம் வந்திருக்கின்றது, அந்த இறங்கக்கூடிய அந்த நேரத்தையும் நாம் பார்க்கவில்லை, கொண்டு வந்து தந்த அந்த மலக்கையும் நாம் பார்க்கவில்லை. எதையுமே பார்க்காத நிலையில் நாம் நம்பிக்கை கொள்ளுகின்றோம். ஆனால் எல்லாமே அல்லாஹ் தஆலா செய்து தருகின்றான், அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைப்படி நடைபெறுகின்றன, அல்லாஹ் தஆலா இதனை இறக்கி வைக்கின்றான், அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான், அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்ற நம்பிக்கையிலே நாம் என்ற முறைப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டியவர்களாக கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று ஆகிரத்துடைய நம்பிக்கையும் எப்படி நாம் கண்ணால் பார்த்தால் நம்பிக்கை கொள்வோமோ அதே போன்றுள்ள நம்பிக்கை வர வேண்டும். சொர்க்கத்தை நாம் பார்த்ததில்லை, நரகத்தை பார்த்ததில்லை, அங்குள்ள தண்டனைகளையோ சுகங்களையோ நாம் பார்த்தது கிடையாது. அதே போன்று கபரை பற்றி உள்ள வேதனைகளை நாம் பார்த்தது கிடையாது. கபரிலே சுகம் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அதையும் பார்த்தது கிடையாது. ஆனால் நம்பிக்கை கொள்வது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்படி கண்ணால் பார்த்தால், நேரடியாக பார்த்தால் நாம் நம்பிக்கை கொள்வோமோ அதே போன்றுள்ள நம்பிக்கை கட்டாயமாக வர வேண்டும். அதற்கு பெயர்தான் ஈமான் என்பதாக சொல்லப்படுவது. அந்த நம்பிக்கை வந்துவிட்டால் இந்த உலகத்திலே எந்த விதமான தீமையையும் எந்த மனிதரும் செய்ய மாட்டார். அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எந்த மனிதரும் பகிரங்கமாக ரகசியமாக எந்த குற்றங்களையும் செய்துவிட மாட்டார். அதற்காக அல்லாஹ் தஆலா அதை தனித்து சொல்லி காட்டுகின்றான். வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், மறுமையை அவர்கள் நம்பிக்கை கொள்பவர்களாக, உறுதி கொள்பவர்களாக இருப்பார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். இந்த மறுமையை அல்லாஹ்வை நம்புவதற்கு அடுத்ததாக மறுமையை நம்புவது, இந்த இரண்டு நம்பிக்கையே போதுமானது ஒரு மனிதனுக்கு. அல்லாஹ்வை நம்புவதும் ஆகிரத்தை நம்புவதும், இந்த இரண்டு நம்பிக்கை இருந்தால் அந்த மனிதன் நிச்சயமாக எல்லா காரியங்களிலும் சிறந்த மனிதனாக, நேர்மையானவனாக, அல்லாஹ் தஆலாவுடைய அருளுக்குரியவனாக, வெற்றிக்குரியவனாக ஆக முடியும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே சுட்டி காட்டுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு இடத்தில் இப்படியும் சொல்லுகின்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் என்பதாக, அல்லாஹ்வுடைய தூதரிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரிலே நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா மாதிரிகளும் இருக்கின்றன. அவர் செய்து காட்டிய, நடந்து காட்டிய அத்தனை முறைகளையும் நீங்கள் சரியாக பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கை மிக அழகானதாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, உங்களுக்கு என்பதாக சொல்லிய பின்னால் அந்த உங்களுக்கு என்பதை வலியுறுத்தி அல்லாஹ் தஆலா ஒரு விசேஷமாக அடுத்து சொல்லுகின்றான், லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், அல்லாஹ்வையும்
ஆகிரத்தையும் மறுமை நாளையும் எவர் நம்பிக்கை கொள்கின்றாரோ அவருக்கு முன்மாதிரி இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கின்றது. அத்தனையும் வாழ்க்கையாக நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அது இரண்டு நம்பிக்கைகளுடைய மனிதருக்குத்தான் சாத்தியமாகும் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு, ஒன்று அல்லாஹ்வை நம்பக்கூடியவராக இருக்க வேண்டும், இன்னொன்று மறுமை நாளை நம்பக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை வரக்கூடியவருக்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே முன்மாதிரி இருக்கின்றது, அழகான முன்மாதிரி இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றனர். எனவே அல்லாஹ்வை நம்புவது, ஆகிரத்தை நம்புவது என்பது நபி அவர்களுடைய வழிமுறையிலே ஒரு மனிதன் செல்லுவதற்கு அசலாக இருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார். அதே போன்று இந்த உலகத்திலே பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, ஹராம் செய்யக்கூடாது, பொய் வார்த்தைகளை சொல்லக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, ஹராமான பேச்சுக்களை பேசக்கூடாது, ஹராமாக சம்பாதிக்க கூடாது, மார்க்கத்தினுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக நடக்கக்கூடாது என்று சொல்லி அந்த முறைப்படிக்கு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஆகிரத்தை நம்பிக்கை கொண்டவர்களாகத்தான் இருக்க முடியும். ஆகிரத்தை நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராது. யார் யார் இதை செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஆகிரத்தில் நம்பிக்கை இல்லை என்பதாக பொருள். ஒருவர் இப்படி சொல்லுகின்றார், ஒரு முஸ்லிமான மூமினான மனிதர், ஈமான் கொண்டிருக்கின்றார், முஸ்லிம் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், நான் ஆகிரத்தை நம்புகின்றேன், அல்லாஹ் என்னிடத்தில் கேள்வி கணக்கு கேட்பான், அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டும், எனக்கு நன்மை தீமை எடை போடப்படும், அங்கே நன்மை இருந்தால், நன்மை அதிகமாக இருந்தால் சொர்க்கம் தரப்படும், தீமை அதிகமாக இருந்தால் நரகம் தரப்படும் என்றெல்லாம் அவர் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார், சொல்லுகின்றார். ஆனால் இது உலகத்திலே அவர் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்தால் அதற்கு நேர் எதிராக இருக்கின்றது. பொய் சொல்லுகின்றார், பொய் சாட்சி சொல்லுகின்றார், புறம் பேசுகின்றார், தீமைகளை செய்கின்றார், பாவங்களை செய்கின்றார், கொள்ளையடிக்கின்றார், கொலை செய்கின்றார், ஹராமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார், ஹராமாக பொருள் ஈட்டுகின்றார். இது வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு எனக்கு ஆகிரத்தை பத்தி நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா இவர் பொய் சொல்றாருன்னு அர்த்தம். எல்லா வேலையும் செய்யறாரு, எனக்கு ஆகிரத்தை பத்தி நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு. இப்ப அவர் சொல்றதுக்கு அவர் செய்யறதுக்கு நேர் எதிரான விஷயம். எவர் சொல்லுகின்றாரோ அவர் அதை செய்யக்கூடாது, எவர் செய்கின்றாரோ அவருக்கு ஆகிரத்தை பற்றி நம்பிக்கை இல்லை என்று பொருள். இந்த தீமைகளை செய்யக்கூடியவருக்கு ஆகிரத்தை பற்றி நம்பிக்கை இல்லைன்னு என்று பொருள். நான் முன்னாலே சொன்னேன், ஒரு காபிரான மனிதர், மாற்று மதத்தை சேர்ந்த ஒருவர் இப்படி சொல்லுகின்றார், உங்க இஸ்லாம்ங்கிறது ரொம்ப நல்ல புனிதமான மார்க்கங்க, ரொம்ப அற்புதமான கருத்துக்களை எல்லாம் சொல்லி தருகின்றது, நிச்சயமாக மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தின்படிக்குத்தான் வாழணும், இஸ்லாத்துல இருக்கு. எத்தனை பேர் மேடையில பேசுறாங்கல்ல, இப்ப நிறைய பேர் மாற்று மதத்தார்களை கொண்டு வந்து பேச வைக்கிறாங்க, பேசுறாங்க, இஸ்லாத்தை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க, இஸ்லாத்தை போல ஒரு மார்க்கமே கிடையாது, நாங்க இருக்கிறதெல்லாம் தப்பு தான் என்று சொல்றாரு. ஆனா அவர் பழையபடிக்கு அப்படியே இருக்கிறார், அந்த இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொன்னா மேடையில பேசணும் போனா பொய்ன்னு அர்த்தம். மேடையில பேசுனது உண்மை அல்ல, பொய்ன்னு அர்த்தம். அப்படி பொய் பேசக்கூடியவரை கொண்டு வந்து மேடையில பேச வைக்க கூடாது. ஏதோ மத நல்லிணக்கத்திற்காக வேண்டி பேச வைக்கிறோம் அப்படின்லாம் ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லுவார்கள். ஆனா அதுவெல்லாம் தவறான விஷயங்கள். மனிதன் எதை சொல்லுகின்றானோ அதன்படி செய்யாவிட்டால் அந்த மனிதன் பொய் சொல்லுகின்றான் என்று பொருள். ஒரு மனிதன் ஆகிரத்தை பற்றி நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார், ஒரு மூமினான முஸ்லிமான மனிதர், நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மனிதர் அந்த முறைப்படிக்கு இந்த உலகத்தில் நடக்க வேண்டும், நடக்காவிட்டால் அவர் பொய் சொல்லுகின்றார் என்றார். அதனால்தான் அந்த ஆகிரத்தையும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதோடு ஆகிரத்தையும் இணைத்து காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை சொல்லுகின்றார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யஸில் ரஹிமஹு. எவர் ஒருவர் அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் நம்புகின்றாரோ அந்த மனிதர் தன்னுடைய உறவினர்களை சேர்ந்து வாழவும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் நம்பக்கூடிய மனிதர் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தவும். மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யூதி ஜாரஹு. அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் நம்பக்கூடிய மனிதர் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்கவும். மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் யஸ்முத். அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் நல்லதையே சொல்லவும் பேசவும் அல்லது வாய் மூடிக்கொண்டு இருக்கவும் என்று தொடர்ந்து ஒரே ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த நன்மையான காரியங்கள், அதாவது உறவினர்களை சேர்ந்து வாழுதல், பக்கத்து வீட்டுக்காரருக்கு கண்ணியம் கொடுக்குதல், அவருக்கு துன்பம் தராமல் இருத்தல், விருந்தினர்களை கண்ணியப்படுத்துதல்,
நன்மையான வார்த்தைகளை பேசுதல், இதற்கெல்லாம் அடிப்படை என்னவென்று சொன்னால் அந்த ஆகிரத்தை, அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதராக இருந்தால் அவர் இதையெல்லாம் செய்யணும். இதை செய்யாவிட்டால் அவருக்கு ஆகிரத்தை பற்றி அல்லாஹ் பற்றி நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். வெறுமனே சொல்லிக் கொள்ளலாமே தவிர அந்த நம்பிக்கை உறுதியாக ஆழமாக அவருடைய உள்ளத்திலே பதிந்திருக்கவில்லை என்பதாக பொருளாகும். சரி, இங்கே அல்லாஹ் தஆலா மற்றொரு கருத்தை தெரியப்படுத்த, ஒபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், மறுமையை அவர்கள் உறுதி கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லும்போது யூகினூன் என்ற வார்த்தை யகீன் என்பதிலிருந்து பிறந்தது, அல்லது ஈகான் என்பதிலிருந்து பிறந்தது. அந்த ஈகானும் கூட யகீனிலிருந்து வந்ததுதான். இந்த யகீன் என்பது இருக்கின்றதே, ஆகிரத் ஒபில் ஆகிரத்தி, மறுமையை அவர்கள் உறுதி கொள்வார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மறுமை என்பது உறுதியானது. இந்த மறுமைக்கு ஆகிரத்திற்கு எதிராக உள்ளது இந்த உலகம், துன்யா. துன்யா என்பது தனி என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது, அல்லது துனுவு என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது. துன்யா என்று சொன்னால் உலகம் நம்ம சொல்றோம் வார்த்தை வழக்கத்துல அர்த்தமாக சொல்லுகின்றோம். ஆனா துன்யா என்பது மிக சமீபமானது, துனுவு என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது என்று வைத்துக் கொண்டால் அதற்கு சமீபமானது என்ற அர்த்தம். அதாவது குறைந்த கால அளவு உள்ளது அப்படிங்கிற அர்த்தம். சமீபத்தில் அது போய்விடும், இந்த உலகம் ரொம்ப சீக்கிரத்தில் போய்விடும். அல்லது தனி என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது என்று வைத்துக் கொண்டால் ரொம்ப கேவலமானது அப்படிங்கிற அர்த்தம். தனி என்று சொன்னார், அதிலிருந்து துனியா பிறந்தது என்று வைத்துக் கொண்டால் இந்த உலகமே கேவலமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உதாரணங்களை, வார்த்தைகளை சொல்லித் தருகின்றார்கள் ஹதீஸ்களின் மூலமாக. ஆக இந்த உலகம் உறுதியானது அல்ல. இதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஆகிரத்து மறுமை உலகம் இருக்கின்றதே, அது உறுதியானது. உறுதியான உலகத்தை உறுதி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், மறுமையை அவர்கள் உறுதி கொள்வார்கள் என்பதாக சொல்லுகின்றார். ஆக ஆகிரத்து இருக்கின்றதே அதுதான் உறுதி, அதுதான் வாழ்க்கை என்பதே அதுதான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது வ இன்னத் தாரல் ஆகிரத லஹியல் ஹயவான், மறுமை உலகம் இருக்கின்றதே அதுதான் ஹயவான். ஹயவான் என்று சொன்னால் வாழ்க்கை என்று அர்த்தம். ஹைவான்ங்கிறதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குது, அது மிருகம்னு அர்த்தம். அந்த அர்த்தம் அல்ல இங்க. ஹயவான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லு, ஹயவான்னா ஹயாத்துன்னு அர்த்தம். அதுதான் வாழ்க்கை என்பது. வாழ்க்கைன்னு சொன்னா ஆகிரத்துக்கு தான் வாழ்க்கைன்னு சொல்லப்படும். இந்த உலகத்திற்கு வாழ்க்கைன்னு சொல்றதே கிடையாது. இது துன்யா பேர், தாழ்மையான கேவலமானது அல்லது சீக்கிரம் அழிந்து விடக்கூடியது அப்படிங்கிற பொருள். அதனால ஆகிரத்துக்கு பல பெயர்களை சொல்லும் பொழுது அந்த பெயர்கள் எல்லாம் நிரந்தரமானது, ரொம்ப ரொம்ப இன்பங்களை தரக்கூடியது, சுகம் தரக்கூடியது என்ற பெயரிலேயே ஆகிரத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். தாருல் கரார் என்று ஒரு இடத்துல சொல்லுகின்றான் குர்ஆன்ல, நிலையான வீடு, நிலையான வீடு, அது அழியவே அழியாது. தாருஸ் சலாம், சாந்திமயமான உலகம், வீடு என்று சொல்லுகின்றான். உக்பா, மறுமை, அதாவது கடைசியில் உள்ளது, இந்த துனியாவினுடைய முடிவில் அது இருக்கின்றது என்ற அர்த்தத்தில் சொல்லுகின்றான். ஆக உலகம் என்பது லைஸ பில் யகீன், அது உறுதியானதல்ல. ஆகிரத் என்பது யகீன், உறுதியானது. அதனால வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன் என்பதாக சொல்லுகின்றார். மனிதர்கள் முன்னால் சொல்லப்பட்டபடி மனிதர்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் கட்டாயமாக இந்த ஆகிரத்தை பற்றிய நம்பிக்கை இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு அந்த உறுதி இருக்கின்றது அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் சிறந்த மனிதனாக, நல்ல மனிதனாக வாழ முடியும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே சுட்டி காட்டுகின்றான். இந்த யூகினூன் என்பது யகீன் என்பதிலிருந்து வந்தது என்று சொன்னோம். இந்த யகீன் என்பதிலே, நம்பிக்கை கொள்ளுதல் என்பதிலே பல்வேறு விதமான நம்பிக்கைகள் இருக்கின்றன. அதை உலமாக்கள் இந்த யூகினூன் என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இல்முல் யகீன், உறுதியான அறிவு, இல்மு இருக்கின்றதே அதை உறுதியாக ஏற்றுக்கொள்ளுவது. ஒரு மனிதன் வெளித்தோற்றமான ஷரியத்தினுடைய வெளிப்படையான அமல்களை பரிபூர்ணமாக செய்தால் இவர் இல்முல் யகீன் என்பதை எடுத்துக்கொண்டவராக, இல்முல் யகீன் என்பதை செயல்படுத்தியவராக ஆகின்றார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பிறகு ஐனுல் யகீன் என்பதாக ஒன்று, மனிதன் அந்த உறுதி என்பதை கண்கூடாக காணுவது, கண்கூடாக காணக்கூடிய உறுதி என்பதாக அதற்கு பொருள் செய்யப்பட்டிருக்கின்றது. அது ஷரியத்தினுடைய அமல்களை ஒரு மனிதன் செய்யும் பொழுது அல்லாஹுக்காக வேண்டி என்பதாக சொல்லி இஹ்லாஸ்
என்ற பரிபூர்ணமான தன்மையோடு மன தூய்மையோடு செய்தால் அந்த மனிதன் அந்த இல்மிலே எந்த ஷரியத்துடைய காரியங்களை செய்தாரோ அந்த ஷரியத்துடைய இல்மிலே இஹ்லாஸ் என்பதை நேரடியாக கண்டுகொள்ளக்கூடிய, உறுதியை நேரடியாக கண்டுகொள்ளக்கூடிய தன்மையை அல்லாஹ் தஆலா அவருக்கு தந்து விடுகின்றார். அந்த தன்மையிலே உயர்ந்து செல்லக்கூடிய ஒரு மனிதராக இருந்தால் அவர் ஹக்குல் யகீன் என்பதை பெற்றுக் கொண்டவராக ஆகின்றார். எந்த அமலை செய்கின்றாரோ அந்த அமலுக்குரிய பிரதிபலன்களை, அந்த இன்பத்தை இந்த உலகத்திலேயே கண்டுகொள்ளக்கூடிய தன்மை ஆகிரத்திலே நிரந்தரமாக கிடைக்கும், இந்த உலகத்திலும் அது கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லவா, தொழுகை என்பது என்னுடைய கண் குளிர்ச்சியாக இருக்கின்றது என்பதால் மனிதன் இன்பம் பெறக்கூடிய வகையிலே கண் குளிர்ச்சி கிடைப்பதை போன்ற ஒரு இன்பம் என்பது வேறு எதுவுமே கிடையாது. எத்தனையோ வகையான இன்பங்கள் இருக்கின்றன உலகத்திலே, மனிதன் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள். ஒருத்தர் தூங்கியே சுகம் கண்டவர் என்று சொன்னால் அவருக்கு தூக்கத்தில் ரொம்ப சுகமா இருக்கும், வேறு எதிலுமே அவர் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்ட சுகம் அவருக்கு தூக்கத்தில் கிடைக்கும். ஒரு மனிதருக்கு பெண் சம்பந்தப்பட்ட சுகம் என்று சொன்னால் பெண்களோடு இருப்பதிலே அவருக்கு மிகப்பெரிய சுகம், அந்த சுகத்தை தவிர வேறு எதையும் சுகமாக அவர் கருத மாட்டார். அதே போன்று ஒருத்தர் சாப்பாட்டு பிரியர், நல்ல உணவுகளை அறுசுவை உண்டிகளை சாப்பிடுவதிலே அவர் பிரியமாக இருக்கக்கூடியவர், சாப்பாட்டை போன்று வேற எதையும் பிரியமாகவே கருத மாட்டார் அவர். ஒருத்தர் விளையாட்டு பிரியர், அவர் சாப்பாடு தேவையில்லை, மனைவியும் தேவையில்லை, தூக்கமும் தேவையில்லை, விளையாட்டிலே அவருக்கு பிரியம். அப்படி சில பேர் வியாபார பிரியர், அவர் வியாபாரத்திலேயே பிரியம் உள்ளவராக இருப்பார், அவருக்கு சாப்பாடும் தேவையில்லை, பெஞ்சாதி பிள்ளைங்க எதுவுமே தேவையில்லை, வியாபாரம் நல்லா நடக்குதா, மும்முரமா அதிகமா காசு வருதா, அவருக்கு அதுல பிரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு தொழுகையிலே பிரியம். அந்த தொழுகையிலே பிரியம் எப்படின்னு கேட்டா அது கண் குளிர்ச்சி, எனக்கு கண் குளிர்ச்சி என்பதாக சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதனுக்கு கண் குளிர்ச்சி கிடைப்பது இருக்கின்றது, அது சுகங்களிலே மிகப்பெரிய சுகம். அந்த சுகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார், எனக்கு அல்லாஹ் தஆலா தொழுகையிலே கொடுக்கின்றான் என்பதாக. இது நேரடியாக தொழுகைக்கு உள்ள சுகத்தை ஒரு மனிதன் நிரந்தரமாக இந்த உலகத்திலே தொழுது வந்தால், எல்லா வகையான தொழுகைகளையும் சரியாக தொழுது வந்தால், குறிப்பாக தஹஜ்ஜுடைய தொழுகையை அதிகமாக அந்த மனிதன் தொழுது வந்தால், அதனுடைய இன்பத்தை மரணத்திற்கு பின்னால் அந்த மனிதன் பெற்றுக் கொள்ளுவான். மரணத்திற்கு பின்னால் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இன்பத்தினுடைய ஒரு சாயலை, ஒரு அனுபவிப்பை இந்த உலகத்திலேயே மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுகின்றான். அவனுக்கு ஐனுல் யகீன், ஹக்குல் யகீன் என்பது ஏற்படக்கூடிய நேரத்தில், அதாவது செய்யக்கூடிய அமல்களுடைய அந்த பிரதிபலனை இந்த உலகத்திலேயே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை, அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் மூலமாக என்னென்ன இன்பங்களை ஆகிரத்தில் அனுபவிப்பான அந்த மனிதன், அப்படிப்பட்ட ஒரு மாதிரியை இந்த உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுகொண்டார்கள். அது ஹக்குல் யகீன் என்பதாக சொல்லப்படும். இந்த யகீன் என்பதிலே பல்வேறு விதமான யகீன்கள் இருக்கின்றன என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த யகீன், இந்த உறுதியாகிறது ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உறுதியான நிலை, அதாவது வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே, அந்த மறுமையை பற்றி உள்ள உறுதி ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், உலமாக்கள், ஞானவான்கள், சூஃபியாக்கள் குறிப்பிடுகின்றார்கள், அது பலவிதமான முயற்சிகளின் மூலமாக, பலவித முஜாஹதா பயிற்சியின் மூலமாகத்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இந்த நம்பிக்கை வருவதற்கு ஒரு மனிதனுக்கு தேவையான பல விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். அதிலே 10 விதமான விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு கட்டாயமாக இருக்க வேண்டும். அது இருந்தால் அந்த மனிதன் ஆகிரத்தை கொண்டு நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா உருவாக்கி விடுவார். முதலாவதாக தவாமுல் உலு, எப்பொழுதுமே ஒலுவுடன் இருப்பது, எப்பொழுதுமே சுத்தமாக இருப்பது, ஒலுவுடன் இருப்பது. இரண்டாவது கில்லத்துல் அக்ல், குறைவாக சாப்பிடுவது. மூன்றாவது திக்ருல் கசீர், அதிகமாக திக்ரு செய்வது. நான்காவது வீண் பேச்சுக்களை விட்டும் வாய் மூடி இருப்பது. ஐந்தாவது வானம் பூமி ஆகிய அல்லாஹ் தஆலாவுடைய படைப்புகளை பற்றி சிந்தனை செய்து கொண்டிருப்பது. ஆறாவது சுன்னத்தான பரலான காரியங்களை சுன்னத்தான காரியங்களோடு சேர்த்து நிறைவேற்றுவது. ஒரு மனிதன் ஃபர்லை செய்வது என்பது அது பெரிய காரியம் அல்ல, ஃபர்லை நிறைவேற்றுவது சுன்னத்துடன் சேர்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதற்கு உண்டு.
காரணமாக பரலான தொழுகையை தொழுகின்றார். ஒவ்வொரு வக்திலும் இப்ப இஷாவுடைய தொழுகையை தொழுக போறோம், பரலான தொழுகை பரல மட்டும் தொழுது முடிச்சுட்டு போயிடுறாரு. இது அவ்வளவு சிறப்பான காரியம் அல்ல. இந்த மனிதருக்கு அந்த யகீன் என்பது வருவது குறைவாக ஆகிவிடும். அவருக்கு யகீன் என்ற நிலை வர வேண்டும் என்று சொன்னால், உறுதிப்படக்கூடிய அந்த தன்மை வர வேண்டும் என்று சொன்னால், பரலான காரியங்களை சுன்னத்தான காரியங்களோடு சேர்த்து நிறைவேற்ற வேண்டும். அதாவது அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை ரசூலுடைய கட்டளைகளோடு சேர்த்து நிறைவேற்ற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொல்லி தந்தார்களோ அந்த முறையோடு செய்து பிறகு அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளையும் நிறைவேற்றும் பொழுது அது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானதாக ஆக்கப்பட்டு விடுகின்றது. எந்த பரலான காரியத்தை செய்தாலும் அதை சுன்னத்தான முறைகளோடு சேர்த்து நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பரலுக்கு அல்லாஹு தஆலாவிடத்தில் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உண்டு. இந்த மனிதர் ஆகிரத்தை நம்பியவர் என்ற பெயர் உடையவராக ஆக முடியும் என்பதாக குறிப்பிடுகின்றார். அது நீண்ட விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால் அது வரும், நிறைய சொல்லப்படும். பிறகு ஏழாவது, எது உண்மையான விஷயமோ அதை தவிர மற்றதையெல்லாம் விட்டு விடுவது. ஹக்கான விஷயங்களை தவிர, உண்மையான விஷயங்களை தவிர மற்றதையெல்லாம் பாத்திலான விஷயங்களை எல்லாம் விட்டு விடுவது. இதுவும் அந்த யகீன் வருவதற்குரிய ஒரு வழி. பிறகு குறைவாக தூங்குவது, குறைவாக சாப்பிடுவது சொன்ன பாருங்க. அந்த குறைவாக சாப்பிடுவதின் காரணமாக மனிதனுக்கு பல்வேறு நன்மைகள் வந்து சேரும். அந்த நன்மைகளை செய்வதற்கு அந்த யகீன் ஆதாரமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று குறைவாக தூங்குவதும் அப்படித்தான். பிறகு ஹலாலான, எட்டாவது ஹலாலான உணவை சாப்பிடுவது. ஹலாலான உணவை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா ஹலாலாக சம்பாதிக்கணும். சம்பாதிச்சா தான் ஹலாலான உணவை சாப்பிட முடியும். பிறகு பேச்சிலே உண்மையே பேசுவது. தன்னுடைய கல்வை எப்பொழுதுமே கவனித்துக் கொண்டிருப்பது. கல்விலே எந்த விதமான தீமைகளும் ஏற்படாமல், தீமைகள் கல்புக்குள்ளே நுழைந்து விடாமல், அதே போன்று துன்யாவுடைய பேராசை என்பது கல்புக்குள்ளே நுழைந்து விடாமல் தன்னுடைய கல்வை கவனித்துக் கொண்டே இருப்பது. இந்த 10 விஷயங்கள், 11 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 11 விஷயங்களை ஒரு மனிதன் செய்யும் பொழுது, 11 விஷயங்களையும் செய்யும் பொழுது அந்த மனிதனுக்கு யகீன் என்பது வந்துவிடும். யகீன் என்பது யாருக்கு இருக்கின்றது என்று சொல்லுகின்றாரோ, இங்கே சொல்லப்பட்டபடி வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், மறுமையை உறுதி கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டபடி மறுமையை உறுதி கொள்ளுகிறேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இந்த 11 விஷயங்களையும் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அதாவது 11 விஷயங்களை செய்யக்கூடியவருக்கு நம்பிக்கை வந்துவிடும், உறுதி வந்துவிடும் அப்படின்னாரு. மறுமையை நம்பிக்கை, மறுமையை அவர்கள் நம்புவார்கள், உறுதி கொள்வார்கள் என்று சொல்லும் பொழுது யார் யார் மறுமையை உறுதி கொள்ளுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் அந்த மறுமைக்கு போவதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும். அந்த மறுமையிலே என்ன நிகழ்ச்சிகள் நடைபெறுமோ அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். மறுமையை நம்பிக்கை கொள்ளுதல், உறுதி கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா மறுமையில என்ன காரியங்கள் நடைபெறுகின்றனவோ, நடைபெறும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதை சந்திப்பதற்கு தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். மௌத்து இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அந்த மௌத்துக்கு தயார் செய்து கொண்டிருக்க வேண்டும். மௌத்துக்காக வேண்டி நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதற்கும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. சில உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், 10 விஷயங்கள், மனிதர்கள் செய்யக்கூடிய 10 விஷயங்கள் அவர்களை ஏமாற்றி விடுகின்றன. மனிதர்கள் 10 விஷயங்களிலே ஏமாற்றம் உடையவர்களாக இருக்கின்றார்கள், ஏமாளிகளாக இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லி, மறுமையை நம்பக்கூடியவர்கள் மறுமையை உறுதி கொள்ளுகின்றார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த விஷயங்களை எல்லாம், அவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் உண்மையிலேயே மறுமையை நம்பாதவர்கள், மறுமையை உறுதி கொள்ளாதவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த 10 விஷயம், மன் ஐகன அன்னல்லாஹ் காலிகுஹு வலா யஅபுதுஹு, எவர் ஒருவர் அல்லாஹ்வை, அல்லாஹ் அவன்தான் படைக்கின்றவன், இந்த உலகத்தை படைத்தான், நம்மையும் படைத்தான் என்று நம்பிக்கை கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த அல்லாஹ்வை வணங்குவதே கிடையாது, அல்லாஹ்வை வணக்கம் செய்வதே கிடையாது. இந்த மனிதர் ஏமாற்றத்திற்குரியவர், பரிதாபத்திற்குரியவர். வமன் ஐகன அன்னல்லாஹ் ராஸிகுஹு வலா யத்மஇன்னு பிஹி, அல்லாஹ் தஆலா தான் உணவளிக்கின்றான் என்று நம்பிக்கை கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த அல்லாஹ், அவனுடைய விஷயத்திலே அவர் நிம்மதியற்றவராக இருக்கின்றார். அதாவது அல்லாஹுதான் ராஸிக், உணவளிக்க கூடியவன் என்று நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மனிதர் தன்னுடைய அந்த நம்பிக்கை முழுவதையுமே அல்லாஹ் தஆலாவின் மீது வைத்து இந்த உலகத்திலே செயல்படக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலான மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால்,
இவர்கள் எந்த தொழிலை செய்கின்றார்களோ அந்த தொழில் தான் நமக்கு உணவு தருகின்றது என்ற நம்பிக்கையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவனுடைய வெளித்தோற்றத்துடைய செயலை பார்த்தால் அப்படித்தான் நினைக்க வேண்டியது இருக்கின்றது. இந்த தொழிலின் மூலமாகத்தான், இந்த வியாபாரத்தின் மூலமாகத்தான், விவசாயத்தின் மூலமாகத்தான் நமக்கு உணவு கிடைக்கின்றது என்று நம்பிக்கை உள்ளதை போன்று அவருடைய காட்சி அமைந்திருக்கின்றது, அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. எவரொருவர் இந்த உலகம் போய்விடக்கூடியது, உலகம் அழிந்துவிடக்கூடியது என்று நம்பிக்கை கொண்டிருக்கின்றார், இருந்தாலும் இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்தை வளப்படுத்துவதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய வாரிசுகள், தன்னுடைய மக்கள், தன்னுடைய பேரப்பிள்ளைகள், தன்னுடைய வாரிசுகள், தன்னுடைய மக்களுடைய மக்கள் அனைவரும் இவர்களுக்கு எதிரிகள் என்பதாக தெரிந்திருக்கின்றார். ஏனென்றால் அவர்கள் மூலமாக இவர்களுக்கு ஆகிரத்துடைய எந்த பலனும் கிடைப்பதில்லை என்று தெரிந்திருக்கின்றார். ஆனால் அவர்களுக்காக வேண்டிய பொருளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நிறைய ஹதீஸ்கள், ஏராளமான ஹதீஸ்களை அதை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். உலகத்திற்காக வேண்டி சேமிக்கக்கூடிய மனிதன் அறிவாளி என்பதாக சொல்லப்பட மாட்டான். உலகத்திற்காக வேண்டி சேமிக்கக்கூடியவன், தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆகிரத்திலே இருக்கின்றது, ஆகிரத்தில் தான் நிரந்தரமாக வாழப் போகின்றோம் என்று கட்டாயமாக உறுதியாக தெரிந்திருக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டி சேமிக்காமல் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக வேண்டிய சேமித்துக் கொண்டிருக்கின்றானே, அடுத்தவருடைய வாழ்க்கைக்காக வேண்டி, அந்த மனிதன் அறிவற்றவன் என்பதாக சொல்லுகின்றார்கள், அறிவில்லாத மனிதன் என்பதாக. அதை இங்கே குறிப்பிடுகின்றார்கள். மவுத்து கட்டாயமாக வரும் என்று தெரிந்திருக்கின்றான், உறுதி கொண்டிருக்கின்றான், அதற்காக வேண்டி தயார் நிலையில் இவன் இல்லை. கபராகிறது இவன் தங்குமிடம் என்பதாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றான். அதை அவன் வளப்படுத்துவது கிடையாது, அதை செழிப்பாக்குவது கிடையாது. அந்த கபருக்கு போய் சேர வேண்டும். அந்த கபர் என்பது நாம் தங்குமிடமாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தங்க வேண்டிய இடமாக அது இருக்கின்றது. ஆகவே அதை செம்மைப்படுத்த வேண்டும், அதை ஒழுங்குபடுத்த வேண்டும், அதை செழிப்பாக ஆக்க வேண்டும், உயர்வாக ஆக்க வேண்டும் என்றெல்லாம் அவனுக்கு எண்ணம் வருவதில்லை. கணக்கு கேட்கக்கூடியவன் நிச்சயமாக கணக்கு கேட்பான் என்று நம்பிக்கை கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா கணக்கு கேட்பான். ஆனால் தன்னுடைய ஆதாரங்கள் அனைத்தையும் சரியாக அவன் வைத்துக் கொள்வதில்லை, கணக்குகளை சரியாக வைத்துக் கொள்வதில்லை. கணக்கு கேட்பான் அப்படிங்கிறது தெரியுது, ஆனா கணக்கு சரியா இல்லை, எல்லாம் ஊழல் கணக்கா இருக்குது நம்மகிட்ட. இந்த மனிதனை பற்றி, இந்த மனிதனும் ஏமாற்றத்திற்குரியவன், பரிதாபத்திற்குரியவன். சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தின் மீது இவன் நடந்து செல்ல வேண்டும், அவன் நடப்பதற்குரிய இடமாக சிராத்துல் முஸ்தகீம் ஆக்கப்பட்டிருக்கின்றது என்று உறுதி கொண்டவனாக இருக்கின்றான். தன்னுடைய மூட்டை முடிச்சுகளை அவன் குறைத்துக் கொள்வதே இல்லை. அந்த பாலத்தில் நடந்து போகணும், பாவம் என்ற மூட்டை முடிச்சுகள் நிறைய தூக்கிட்டு போறான், அதை குறைத்துக் கொண்டால் தான் அந்த பாலத்தில் நடப்பதற்கு எளிதாக இருக்கும். நரகம் என்பது பாவிகளின் வீடு என்பதாக இவன் உறுதி கொண்டிருக்கின்றான், தெரிந்திருக்கின்றான். அதை விட்டு அவன் விரண்டோடுவதே இல்லை, அதை விட்டு ஓடி செல்வது, அதை விட்டு பின்னோக்கி செல்வது என்பதே கிடையாது. சொர்க்கம் என்பது நல்லோர்களுடைய வீடு என்று நம்பிக்கை கொண்டிருக்கின்றான். அதற்காக வேண்டி அவன் அமல் செய்வதே இல்லை. இந்த மனிதர்கள் எல்லாம் பரிதாபத்திற்குரியவர்கள், இவர்கள் உண்மையிலேயே ஆகிரத்தை நம்பாதவர்கள் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மறுமையை அவர்கள் உறுதி கொள்வார்கள் என்று சொல்லும் பொழுது, மறுமையை உறுதி கொள்ளக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே சொல்லப்பட்ட காரியங்களை எது எது உறுதி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதையெல்லாம் செய்ய வேண்டும், அதையெல்லாம் செய்து தன்னை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். மறுமையுடைய அந்த வீட்டிலே சுகமாக வாழ்வதற்கு என்னென்ன காரியங்களை இந்த உலகத்திலே செய்ய வேண்டும் அதையெல்லாம் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், யா அஜபன் குல்லல் அஜப் மினஷ் ஷாக்கி பில்லாஹி வ ஹுவ யரா ஹல்கஹு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். என்ன ஆச்சரியம், மிகப்பெரிய ஆச்சரியம். அல்லாஹ் தஆலா இந்த ஆலம் என்ற பிரபஞ்சம் முழுவதையும் படைத்துள்ளான், அல்லாஹ் தான் படைத்திருக்கின்றான் என்று அவன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலேயே அல்லாஹ்வை பற்றி சந்தேகம் கொள்ளுகின்றானே, அந்த மனிதன் மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குரியவன்.
ஆரம்பமாக இவன் படைக்கப்பட்டான், அல்லாஹ் தான் இவனை படைத்தான் என்று நம்பிக்கை கொண்டிருக்கின்றான், தெரிந்திருக்கின்றான். அதே போன்று பின்னால் உயிர் கொடுத்து எழுப்புவான், மற்றொரு தடவை இவன் உயிர்ப்பிக்கப்படுவான் என்பதிலே சந்தேகம் கொள்ளுகின்றானே, அந்த மனிதனை பற்றியும் மிகப்பெரிய ஆச்சரியம். மனிதன் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கின்றான். இரவிலே இறந்து விடுகின்றான், அதிகாலையிலே உயிராகி விடுகின்றான். இரவிலே இறக்கின்றான். மௌத் என்பது, தூக்கம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்நௌமு அகுல் மௌத், தூக்கம் என்பது மௌத்துடைய சகோதரன். அது தூங்கக்கூடிய நேரத்தில் மனிதன் மரணத்தை தழுவியதை போன்றுதான் இருக்கின்றான், அவன் மையத்தாகத்தான் இருக்கின்றான். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஅஹ்யா அப்படின்னு சொல்றாங்க. யா அல்லாஹ், உன்னுடைய திருநாமத்தால் நான் மௌத்தாகிறேன், காலையில எந்திரிக்கிறேன், உயிராகிறேன் அப்படின்னு சொல்லி. நான் தூங்க போறேன், நான் தூங்கி விழிக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாசகத்தை சொல்லல. மௌத்தே, அதாவது தூக்கமே மௌத்து தான், தூக்கமே ஒரு விதமான மௌத்து தான். ஒவ்வொரு நாளும் மௌத்தாகின்றான், பிறகு உயிராகின்றான் இந்த மனிதன். இப்படி ஒவ்வொரு நாளும் மௌத்தாகி உயிராகக்கூடிய, இறந்து பிறகு பிறக்கக்கூடிய இந்த மனிதன் கடைசியிலே ஒரு நாளிலே அல்லாஹ் தஆலா எழுப்புவான், இவரை உயிராக்குவான் என்பதை மறுக்கின்றான். அந்த மனிதனை பற்றி மிகப்பெரிய ஆச்சரியம் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் இவன் மௌத்தாகி உயிராகி கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட மனிதன் பின்னால் ஒரு காலத்தில் அல்லாஹ் தஆலா எழுப்புவான், கேள்வி கணக்கு கேட்பான் என்பதை மறுக்கின்றானே, அந்த மனிதனை பற்றி மிகப்பெரிய ஆச்சரியம். சொர்க்கத்தை பற்றியும் சொர்க்கத்தில் உள்ள இன்பங்களை பற்றியும் ஒருவன் நம்பிக்கை கொண்டிருக்கின்றான். ஆனால் அந்த மனிதன் இந்த அழிந்து போகக்கூடிய ஏமாற்று இந்த உலகத்திற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். அவனும் மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குரியவன், அவனுடைய செயலும் மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குரியது. ஒரு மனிதன் அவன் நரகம் உண்மை என்பதாக நம்பி இருக்கின்றான். நரகம் என்பது உண்மை. அந்த மனிதன் தன்னுடைய ஆரம்ப நிலை நாற்றம் எடுக்கக்கூடிய விந்தாக அந்த மனிதனுடைய ஆரம்ப நிலை இருந்தது. அவன் இந்த உலகத்தில் பிறந்தது என்பது ஒரு நாற்றமான தண்ணீரின் மூலமாக, நீரின் மூலமாக. பிறகு அவனுடைய கடைசி நிலை எப்படி என்று சொன்னால், இறந்துவிட்ட பின்னால் அருவருக்கத்தக்க ஒரு பிண்டமாக, ஒரு சடலமாக அந்த மனிதன் ஆக்கப்பட்டு விடுகின்றான். இறந்துவிட்ட பின்னால் அந்த மனிதனை ஒரு சில நாள்கள் கூட இந்த உலகத்திலே எந்த மனிதனும் வைத்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை. அவனுடைய மனைவியோ, மக்களோ, பெற்றோர்களோ, உற்றார்களோ, உறவினர்களோ, நண்பர்களோ, அவனுக்கு எவ்வளவு பெரிய பிரியமானவர்களாக இருந்தாலும் சரி, இறந்து விட்ட அந்த உடலை ஒரு சில நாள்கள் தன்னோடு தன்னுடைய வீட்டிலே வைத்துக் கொள்வதற்கு எவரும் தயாராக இருப்பதில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த மனிதன் பெருமை அடிக்கின்றான். பெருமை அடிக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருக்கும் நரகம் சொந்தம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றானே, அதை எண்ணி பார்க்காமல் இந்த உலகத்திலே பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றானே, அந்த மனிதனை பற்றி மிகப்பெரிய ஆச்சரியம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். இதுவெல்லாம் ஆகிரத்தை நம்பாமல் இருப்பதின் காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார் என்று முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று பல்வேறு விஷயங்கள், ஒரு மனிதன் ஆகிரத்தை நம்புவது என்பதிலே அந்த நம்பிக்கை என்பது கண்கூடாக நம்புவது, செய்திகளை கேட்டு நம்புவது, ஆதாரங்களை தெரிந்து நம்புவது என்பதெல்லாம் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த நம்பிக்கையிலே சேரும். உதாரணமாக உலகத்தினுடைய இந்த பொருள்களை எல்லாம் பார்த்து நம்பிக்கை கொள்வது. வானத்தை பார்க்கின்றோம், வானத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருள்களை பார்க்கின்றோம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். இந்த வானமண்டலத்திலே இருக்கக்கூடிய மாற்றங்களை நாம் பார்க்கின்றோம். காற்று வீசுகின்றது, மழை பெய்கின்றது, புயல் வீசுகின்றது, இங்க இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கின்றோம். அதே போன்று பூமியினுடைய நிலையை பார்க்கின்றோம். பூமியிலே விளையக்கூடிய பொருள்கள், விளைந்திருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் பார்க்கின்றோம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இது யகீனு தலாலா, இது அறிவிக்கின்றது, இதை படைத்தவன் ஒருவன் இருக்கத்தான் வேண்டும் என்பதாக அறிவிக்கின்றது. இந்த பொருள்களை எல்லாம் படைத்தவன் கட்டாயமாக ஒருவன் இருக்கத்தான் வேண்டும். யாரும் இல்லாத இந்த புனித பொருள்கள் எல்லாம் தானாக உண்டாக முடியாது, தானாக இயங்க முடியாது. தானாக அது இயங்குகின்றது என்று சொன்னால் அந்த இயக்கம் ஒரே சீராக அமைந்திருக்க வேண்டும் எல்லா காலங்களிலும். சில நேரங்களிலே மழை பெய்கின்றது,
அதே மாதிரி அடுத்த பருவ காலம் வரும் பொழுது அது மழை பெய்வதில்லை. சில நேரங்களிலே வெயில் வீசுகின்றது, காய்கின்றது. அந்த வெயில் மாற்ற அடுத்த ஆண்டு அதே பருவ காலத்திலே வெயில் வீசுவது கிடையாது. சில நேரங்களிலே சில மாற்றங்கள் நம்மை, அதாவது மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு செயல்பாடுடையவையாக ஆகிவிடுகின்றன. இதுவெல்லாம் இதை உண்டாக்கக்கூடியவன், உற்பத்தி செய்து இதை இயக்கக்கூடியவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை அறிவிக்கின்றது. இந்த நம்பிக்கை இருக்கின்றதே, இது ஆதாரங்களுடைய நம்பிக்கை, யகீனு தலாலா என்பதாக சொல்லப்படும். பிறகு யகீனுல் அயான், யகீனுல் ஹபர் என்பதாக இரண்டு வகை. ஒன்று கண்கூடாக காண்பதை போன்றுள்ள விஷயம். இப்ப அல்லாஹ்வை நம்பி இருக்கின்றோம், ரசூலை நம்பி இருக்கின்றோம், ரசூல் சொன்னதையும் அல்லாஹ் சொன்னதையும் நம்புகின்றோம் என்று சொன்னால் இதுவெல்லாம் கண்கூடாக கண்டதை போன்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். முன்னால் எப்படி ஆகிரத்துக்கு சொல்லப்பட்டது அதே போன்று கண்கூடாக நேரடியாக பார்த்தால் எப்படி நம்பிக்கை கொள்வோமோ அதே போன்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹும் ரசூலும் சொன்ன செய்திகளை நம்புவது, அது யகீனுல் ஹபர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதுவெல்லாம் செய்தி. அந்த செய்தி என்பது உண்மையான செய்தியை தவிர அதில் எந்த விதமான கலப்படமோ பொய்யோ கிடையாது. பொதுவாக ஹபர் என்று சொன்னால், அரபியில ஹபர் என்று சொன்னால் செய்தி என்று பொருள். இந்த செய்தி என்பது பொதுவாக அரபி வழக்கிலே ஹபர் என்ற அந்த செய்தி இருக்கின்றதே, அது யஹ்தமிரு சிதுக வல் கிதுப், அது பொய்யாகவும் இருக்கலாம் உண்மையாகவும் இருக்கலாம் என்று சொல்லப்படும். செய்தி என்பது ஒருவர் ஒரு செய்தியை சொல்லுகின்றார் நம்மிடத்தில், அந்த செய்தி உண்மைக்கும் இடம்பாடு உண்டு, பொய்யாக இருப்பதற்கும் இடம்பாடு உண்டு, இரண்டாகவும் இருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதெல்லாம் ஹபர், செய்திதான். அந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி என்று சொன்னால் உண்மையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதிலே உண்மையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஹபர் என்பதிலே, செய்தி என்பதிலே உலகத்தினுடைய வழக்கத்தை ஒட்டி செய்திக்கு இரண்டு விதமான கருத்துக்களை கொடுப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹபருக்கு கிடையாது, நபி அவருடைய செய்திக்கு கிடையாது. நபி அவருடைய செய்தி கட்டாயமாக உறுதியாக்கப்பட்டதுதான். எனவே ஆகிரத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொல்லி இருக்கின்றார்களோ அதுவெல்லாம் கட்டாயமாக நம்பப்பட வேண்டிய விஷயம், உறுதி கொள்ளப்பட வேண்டிய விஷயம் என்பதையும் இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். பிறகு ஆகிரத்தை கொண்டு அவர்கள் உறுதி கொள்வார்கள் என்று சொல்லும் பொழுது மறுமை நாள் ஒன்று வரும், கட்டாயமாக மறுமை நாள் ஒன்று இருக்கின்றது என்பது மட்டுமல்ல, அந்த மறுமை நாளிலே என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெறுமோ, நடைபெறும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அதையெல்லாம் நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன் என்பதை நம்பிக்கை கொண்டவர்களாக, உறுதி கொண்டவர்களாக ஆக முடியும். ஆகிரத்திலே என்னென்ன நடக்கும்? ஆகிரத் என்பது நம்ம முன்னால சொன்ன ஆகிரத்துடைய ஆலமுல் ஆகிரா என்பது கியாமத்தினால் ஏற்பட்டதிலிருந்து பிறகு அதற்கு முடிவே கிடையாது. ஆலமுல் பர்ஸக் என்பது மௌத்தானதிலிருந்து, இறந்து விட்டதிலிருந்து கியாமத்தினால் வரைக்கும் உள்ள காலம் அது. இப்பொழுது ஆகிரத் என்பது ஒரு மனிதனுக்கு இறந்து விட்ட உடனேயே ஆரம்பமாகி விடுகின்றது மறுமை என்பது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு காமத்தில் கியாமா, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு கியாமத்து உண்டாகி விடுகின்றது, இறந்து விட்டாலே அவனுக்கு கியாமத்து வந்து விடுகின்றது என்பதாக கூறினார்கள். இறந்து விட்டால் கியாமத்து வந்து விடுகின்றது என்று சொன்னால் கியாமத்து நாளிலே என்னென்ன நடைபெறுமோ அதெல்லாம் இந்த மனிதனுக்கு ஆரம்ப பர்ஸகிலேயே கொடுக்கப்படுகின்றது. நல்லவனாக இருந்தால் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பான், சொர்க்கத்துக்கு போகல, ஆனா சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் கபரிலே அடக்கப்பட்ட பின்னால் அவன் மூமினான மனிதனாக இருந்தால் அவனிடத்தில் கேள்வி கணக்கு கேட்ட பின்னாலே அந்த கபருக்கு ஒரு அழகான உருவத்தை அல்லாஹ் தஆலா அனுப்புவான். மிக அழகான வடிவம் உள்ள, முகமுள்ள, தோற்றமுள்ள ஒரு உருவம் அங்கே வரும். அந்த உருவத்தை பார்த்து அந்த மனிதன் கேட்பான், நீ யார்? நீ என்ன இவ்வளவு அழகா இருக்கிறியே, உன்னை பார்த்தாவே கவலையெல்லாம் மறந்து போயிடும் போல் இருக்க, நீ என்ன இவ்வளவு அழகா, நீ யார் என்று கேட்கின்றான் அந்த மோமினான மனிதன். அப்பொழுது அந்த உருவம் சொல்லுகின்றது, நான் தான் நீ உலகத்தில் செய்த நல்ல அமல்கள், நல்ல அமல்கள். என்னை நீ நல்ல அமல்களை செய்திருந்த காரணத்தால் அந்த நல்ல அமல்களை நானாக, அதாவது இந்த உருவமாக ஆக்கி வைத்து கியாமத்தினால் வரும் வரைக்கும், இந்த உலகம் அழிக்கப்பட்டு திரும்ப மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்படும் வரைக்கும் உன்னோடு இருக்குமாறு எனக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருக்கின்றான் என்பதாக உனக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக வேண்டி நீ ஒரு
வெறுச்சி அடையாமல் இன்பமான நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னை உன்னிடத்தில் இருக்குமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருக்கின்றான் என்பதாக அந்த உருவம் சொல்லும். பிறகு ஒரு மலக்கானவர் அந்த ஆலமுல் பர்ஸக் என்ற அந்த இடத்துல, கபருக்குள்ள நம்ம தோண்டி பார்த்தா ஒண்ணும் இருக்காதுங்க, அந்த சடலம் தான் இருக்கும். அதனாலதான் ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லுவதுங்க. ஆலமுல் பர்ஸக் என்ற உலகமே வேறது. நம்முடைய கற்பனையாலோ நம்முடைய கண்களாலோ பார்க்க முடியாது, தெரிந்து கொள்ள முடியாத ஒரு உலகம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை கட்டாயமாக நம்ப வேண்டும். அதுக்காக இந்த உதாரணம் சொல்லப்படுது. ஒரு மலக்கானவர் வருவார், அவர் ஒரு ஜன்னலை திறப்பார். அங்க எப்படி ஜன்னல் வரும் அப்படின்லாம் கேட்க கூடாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நம்ப வேண்டும். அதான் வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன் என்பதுல சேர்ந்தது. இதெல்லாம் ஒரு ஜன்னலை திறப்பார், நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த ஜன்னலில் இருந்து நரகத்தினுடைய ஜுவாலை வேகமாக வீசி வரும். நரகத்தினுடைய அந்த வாசம், நரகத்தினுடைய அந்த ஜுவாலை, நெருப்பினுடைய அந்த தன்மை, அது கொடுமையான நிலை அங்கே வரும். வந்த உடனே இந்த மூமினான மனிதரை பார்த்து அந்த மலக்கு சொல்லுவார், உனக்கு இந்த இடம் தரப்பட வேண்டியதாக இருந்தது, அதாவது இந்த இடத்திற்கு நீ செல்ல வேண்டியவனாக இருந்தாய், ஆனா இப்பொழுது உனக்கு இது கிடையாது என்று சொல்லி அந்த ஜன்னலை சாத்திடுவார். சாத்திட்டு பக்கத்துல இன்னொரு ஜன்னலை திறப்பார். அந்த ஜன்னலில் இருந்து சொர்க்கத்தினுடைய இனிமையான வாடை, சொர்க்கத்தினுடைய இனிமையான நறுமணங்கள் அனைத்தும் வந்து கொண்டிருக்கும். அந்த காற்றும் வீசிக்கொண்டிருக்கும். அப்பொழுது அந்த மலக்கானவர் சொல்லுவார், இந்த சொர்க்கத்தினுடைய இந்த இனிமையான தன்மை உனக்கு தரப்பட்டிருக்கின்றது, இந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு புது மாப்பிள்ளையை போன்று நீ கியாமத்து நாள் வரைக்கும் தூங்கிக் கொண்டே இரு என்று சொல்லிட்டு போயிடுவார். அந்த இன்பத்திலேயே அவர் இருப்பார் கியாமத்து நாள் வரைக்கும். யாருக்காவது தெரியுமா? நம்ம பார்த்திருக்கிறோமா? அல்லது கபரை தோண்டி பார்த்தா தெரியுமா? எதுவுமே இருக்காதுங்க. அப்படி ஒரு உலகம் உண்டு. அல்லாஹ் தஆலா குத்ரத் உள்ளவன், காதிர், சக்தி பெற்றவன். ஆனா சக்தி அவனுடைய சக்திக்கு அவனுடைய சக்தியில எதுவுமே செய்ய முடியும் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன் என்பதில் இந்த நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அதே போன்று ஒரு கெட்ட மனிதனாக இருந்தால், பாவம் செய்தவனாகவோ காஃபிராகவோ இருந்தால், அந்த மனிதனுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்பட்ட பின்னால், முன்கரணைக்கு கேள்வி கணக்கு கேட்டு சென்ற பின்னால் ஒரு அருவருப்பான தோற்றம் உள்ள ஒரு உருவம் அங்கே வரும். அந்த உருவத்தை பார்த்த உடனே அலறான், அலறி சொல்லுவான், நீ யாருப்பா? நீ உன்னை பார்த்தாவே பயமா இருக்கு, எனக்கு எந்த தண்டனையும் வேண்டாம் போல இருக்கு, உன்னை பார்த்தாவே பெரிய தண்டனை தான் என்று அந்த உருவத்தை பார்த்து சொல்லுவான். அந்த உருவம் சொல்லும், நான் தான் நீ உலகத்தில் செய்து கொண்டிருந்த தீய அமல்கள், கெட்ட அமல்கள், உன்னோடு கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும்படியாக உனக்கு தண்டனையை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி உன்னோடு இருக்கும்படியாக அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கின்றான் என்பதாக சொல்லி அந்த உருவம் அவனோடு தங்கிவிடும். ஒரு மலக்கானவர் அந்த ஆலமுல் பர்ஸக் என்ற அந்த இடத்துல அந்த மனிதனுக்கு அந்த கபரிலே ஒரு ஜன்னலை திறப்பார். சொர்க்கத்தினுடைய இனிமையான காற்றுகள் அந்த மனிதனுக்கு வீசும். உடனே அந்த மலக்கானவர் அந்த மனிதரை பார்த்து சொல்லுவார், இந்த சொர்க்கத்திற்கு நீ போக வேண்டியவனாக இருந்தாய், ஆனா இப்ப உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சாத்திடுவார். சாத்திட்டு பக்கத்துல இன்னொரு ஜன்னலை திறப்பார். அதிலிருந்து நரகத்தினுடைய ஜுவாலையும் அங்க இருக்கக்கூடிய கடுமையான தண்டனையுடைய நிலையும் அந்த மனிதனுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும். கியாமத்து நாள் வரைக்கும் இந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டே நீ இரு என்பதாக சொல்லி அந்த மனிதனுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு அந்த மலக்கானவர் சென்று விடுவார். இதையும் நம்ப வேண்டும். அதே போன்று கபரில் என்னென்ன நிகழ்ச்சிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்களோ அதெல்லாம் வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன் என்பதிலே சேர்ந்தது. பிறகு கியாமத்து நாள் வரும். கியாமத்து நாள் வரக்கூடிய நேரத்திலே முதலிலே சூர் ஊதப்படும், குழலிலே ஊதப்படும். அதுவும் ஆகிரத்தை சேர்ந்தது. அந்த நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த குழலை ஊதுவதற்காக வேண்டி ஒரு மலக்கை அல்லாஹ் தஆலா படைத்து தயாராக வைத்திருக்கிறார். அவருக்கு அதுதான் வேலை, வேற அவர் படைக்கப்பட்டது வேற வேலையே கிடையாது. அந்த குழலை, சூர் என்ற அந்த குழலை கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதை ஊதும்படியாக அல்லாஹ் தஆலா ஒரு நாள் கட்டளை பிறப்பிப்பார். ஊதுவார், உலகம் பூரா அழிஞ்சு போயிடும். எப்படி அழியும், எப்படி உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறதா நமக்கு தெரியாது. சொல்லப்பட்டு இருக்கின்றது, நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதற்கு சில உதாரணங்கள், சில விஷயங்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஊதுவார், உலகம் எல்லாம் அழிந்து போயிடும். அந்த உலகம் அழிக்கப்பட்ட பின்னால் சும்ம நுஃபிக ஃபீஹி உக்ரா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான். பிறகு மற்றொரு தடவை ஊதப்படும். இந்த ரெண்டு ஊதுதலுக்கு இடையில எவ்வளவு காலம் இருக்கும்? 40 ஆண்டுகள் அல்லது 40 தினங்கள் அல்லது சில மாதங்கள், 6 மாதங்கள், 1 வருஷம் அல்லது 40 ஆண்டுகள் அல்லது 40,000 வருஷங்கள் என்றெல்லாம் பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன. அது எவ்வளவு நாளா இருந்தா தான் நமக்கு என்ன? ஒரு ஊதுதல் அழிஞ்சு போயிடும். சும்ம நுஃபிக ஃபீஹி உக்ரா, பிறகு மறு ஊதுதல் ஊதப்படும். முதல் ஊதும் போது எல்லா வானம் பூமி எல்லாமே அழிஞ்சு போயிடும். பிறகு இரண்டாவது ஊதுல எல்லாமே எழுந்திருவாங்க. எல்லா மனிதர்களும் எழுந்து விடுவார்கள், உயிர் பெற்றவர்களாக எழுந்து விடுவார்கள்.
அப்படி எழுந்து விட்ட பின்னாலே கியாமத்தினால் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே எல்லோரும் ஒன்றாக சேர்க்கப்படுவார்கள். அங்கே மக்கள் எல்லாம் தடுமாற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். அந்த மஹ்ஷர் மைதானம் என்பதே ஒரு கடுமையான தண்டனை உடையதாக, வேதனை உடையதாக, கடுமையான சூழ்நிலை உடையதாக இருக்கும். நபிமார்கள் எல்லாம் யா நப்சி யா நப்சி என்று தங்களை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலம், அந்த நேரம் அது. அந்த மஹ்ஷர் என்ற அந்த மைதானம், மஹ்ஷர் மைதானம் எப்படிப்பட்டது என்று சொல்ல, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த நாள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தந்தையை விட்டும், தாயை விட்டும், சகோதரனை விட்டும், மனைவியை விட்டும், மக்களை விட்டு, எல்லாரையும் விட்டு ஓடுவான். மனைவி கூப்பிடுவா, இந்தாங்க அப்படின்னு கூப்பிடுவா, ஓடுவான். நான் வர முடியாது உனக்கு உதவி செய்ய என்று. தந்தை கூப்பிடுவார், முடியாது. மகன் கூப்பிடுவார், முடியாது. அம்மா கூப்பிடுவார், முடியாது. யாருக்கும் யாரும் உதவி செய்ய, ஒருவரை விட்டு மற்றொருவர் ஓடுவார், விரண்டு ஓடுவார். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, தன்னுடைய சகோதரன், தாய், தந்தை, மக்கள், மனைவி எல்லோரை விட்டு ஓடி செல்வார்கள். இது ஆகிரத்தை சேர்ந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கையெல்லாம் வந்துச்சுன்னா இந்த உலகத்துல தப்பே செய்ய மாட்டான் மனுஷன். அதனால அல்லாஹ் தஆலா தனித்து அதனை சொல்லி காட்டுகிறார், வபில் ஆகிரத்துஹும் யூகினூன் என்பதால். பிறகு அந்த நாள்ல நபிமார்கள் எல்லாம் தங்களுடைய காரியங்களை பார்த்துக் கொண்டு இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் சிபாரிசு செய்வதற்கு முன் வருவார்கள். எல்லோருக்கும் ஷஃபாஅத் செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் பல்வேறு விதமாக அமைந்திருக்கும். அந்த ஷஃபாஅத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுவார்கள், தண்டனையிலிருந்து தப்பிப்பார்கள், சொர்க்கத்தை சேருவார்கள் என்பதெல்லாம் சொல்லப்படும். இதெல்லாம் ஆகிரத்தில். பிறகு ஒரு தராசு ஒன்று நிறுவப்படும். மீசான்னா தராசுன்னு அர்த்தம். அந்த தராசு எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. சின்ன தராசுல நிறைய இடம் போடலாம். அமல்களை நிற்கக்கூடிய தராசு தான் அது பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா சில உலமாக்கள் அமல்களை நிற்கக்கூடிய அந்த தராசு என்று சொல்லும் பொழுது சஹாபாக்களே சில பேர் இப்படியும் சொல்லுகின்றார்கள், அது வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில உள்ள உயரம் உடையதா இருக்கும் அப்படின்னு சொல்லி. வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில 500 வருஷத்துடைய தொலை தூரம் இருக்கின்றது என்று ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவ்வளவு உயரம் இருக்கும். அவ்வளவு பெருசா தராசு தேவை அப்படிங்கிறதும் கிடையாது. எப்படியோ ஒரு அளவு செய்யப்படும், ஒரு அளவு அளவு போடப்படும், அங்கே நிறுக்கப்படும் கட்டாயமாக. யாருடைய நன்மை தட்டு கனத்து விடுகின்றதோ அந்த மனிதர் சொர்க்கம் போய் விடுவார். யாருடைய தீமை தட்டு கனமாகி விடுகின்றதோ அவர் நரகம் போய் விடுவார். இப்ப மீசான் என்ற தராசு ஒன்று நிறுவப்படும். அதிலே நன்மை தீமை என்பது அளக்கப்படும், நிறுக்கப்படும் என்பதையும் நம்ப வேண்டும். அந்த நிறுக்குதல் என்பதிலே பல்வேறு நிலைகள் ஏற்படும், அதையெல்லாம் நம்ப வேண்டும். பிறகு அப்படி எடை போடப்பட்ட பின்னாலே சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை கடந்து செல்ல வேண்டும். சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலம் அதற்கு பிறகுதான் போடப்படும், அமைக்கப்படும். நரகத்தினுடைய முதுகின் மீது அமைக்கப்படும். முன்னால சொன்ன அந்த விளக்கம், அது வாளை விட மிக கூர்மையானதாகவும் ஒரு முடியை விட மிக மெல்லியதாகவும் அது இருக்கும். அவ்வளவு மெல்லிசான பாலத்துல எப்படி நடந்து போகணும், அருந்து கீழே விழுந்துடாதா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. இதையும் நம்ப வேண்டும் கட்டாயமாக. ஏன்னா நம்ம பாக்குறோம், இப்ப அதுக்கெல்லாம் சான்றாக அல்லாஹ் தஆலா உலகத்துல பல பொருள்களை படைத்தே இருக்கிறார். இந்த நைலான் கயிறு இருக்குது. அந்த காலத்துல கயிறு அப்படின்னு சொன்னா நூலு மாதிரி மெல்லிசா இருந்துச்சுன்னு சொன்னா எப்படின்னு பிச்சா அறுந்து போயிடும் அப்படின்னு. இந்த நைலான் கயிறு வந்த ஆரம்பத்துல ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால, நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய காலத்துல நைலான் கயிறு இந்த கிராமங்கள்ல வந்த நேரத்துல, பட்டணங்கள்ல முன்னாலே வந்திருக்கலாம், கிராமங்கள்ல வந்த நேரத்துல ரொம்ப மெல்லிசான கயிறு. இந்த பல பசங்க விளையாட்டுக்காக அப்படி சொல்லுவாங்க, அந்த மெல்லிஸ் கயிறை முடியை விட மெல்லிசா இருக்கும். அந்த மாதிரி நைலான் கயிறுலாம் கொண்டு வந்து ஒரு பையன் இன்னொரு பையன் சொல்லுவாரு, இதை அறுத்துறா பாக்கலாம், இது என்ன பெருசு அப்படின்னா அறுந்து போயிடும் என்று சொல்லி சில பசங்க இப்படி பிடிச்சி வேகமா இருப்பாங்க. கையில ரத்தம் வந்துடும், கையை அறுத்து ரத்தம் வந்துடும். கயிறு அருங்க அருகாது, கயிறு அருந்து விடாது. ஏன்னா அது நைலான் கயிறாக இருக்கிறதுனால நைலான் கயிறு அவ்வளவு எளிதாக அறுக்க முடியாது. சரி, அதே மாதிரி நைலான் கயிறுல இப்ப ரொம்ப பலமான கயிறுகள்லாம் வந்திருக்கு. ரொம்ப மெல்லியதாக இருக்கும், ஆனா அதுக்கு பலம் அதிகமாக இருக்கும். அதை அறுக்க முடியாத கயிறாக இருக்கும். இது அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்பதற்கு சான்றாக அல்லாஹ் தஆலா உலகத்தில் உண்டாக்கி இருக்கு. இப்ப மனிதன் உண்டாக்கிய அந்த நைலான் கயிறு ஒரு முடியை போன்று உள்ள மெல்லியதாக இருக்கக்கூடிய அந்த கயிறை ஒரு பலமுள்ள மனிதன் தன்னுடைய கைகளால் அறுக்க முடியவில்லை என்று சொன்னால், அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை அந்த முடியை விட மெல்லியதாக இருக்கக்கூடிய பாலத்துல எல்லா மக்கள் நடந்து போறதுன்னு சாத்தியம் இல்லையா? அல்லாஹ் தஆலா முடியும். அல்லாஹ் தஆலாவுடைய குதிரத்தினால் அவன் செய்ய முடியும். சரி, அப்படி அந்த பாலம் போடப்படும், அந்த பாலத்தில் நடந்து போக வேண்டும். பிறகு சொர்க்கம் செல்ல வேண்டும், நரகம் செல்ல வேண்டும். பாவிகள் எல்லாம், காபிர்கள் எல்லாம் நரகத்தில் போடப்படுவார்கள். அதே போன்று முஸ்லிம்களிலே, மூமின்களிலே பாவம் செய்தவர்கள் நரகத்திலே போடப்படுவார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தின் காரணமாக, அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹமத்தின் காரணமாக
அந்த மூமினானவர்களை எல்லாம் நரகத்திலிருந்து வெளியாக்கி சொர்க்கத்திற்கு சேர்த்து விடுவான். இதையும் ஆகிரத்துடைய விஷயத்தில் சேர்ந்தது, ஆகிரத் என்பதிலே சேர்ந்தது. யார் யார் சொர்க்கத்திற்கு சேர வேண்டுமோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே முழுமையாக சேர்த்த பின்னால், நரகத்திலே யார் யார் இருக்க வேண்டுமோ அவர்களை எல்லாம் நரகத்திலே நிரந்தரமாக ஆக்கிய பின்னால், இனிமேல் நரகத்திலிருந்து யாரும் வெளியாக்கப்பட்டு சொர்க்கத்தில் போய் சேருவது கிடையாது, நரகத்திலிருந்து யாரும் வெளியேறுவது கிடையாது என்ற நிலை முடிவாக்கப்பட்ட பின்னால், மவுத் என்பது கொண்டு வந்து சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்திலே வைத்து அது அறுக்கப்படும். மவுத் என்பது ஒரு ஆட்டினுடைய வடிவத்திலே கொண்டு வந்து அது அறுக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதெல்லாம் ஆகிரத்தை சேர்ந்தது, மறுமையை சேர்ந்தது. சொர்க்கத்திலே இன்னென்ன இன்பங்கள் இருக்கின்றன, நரகத்திலே இன்னென்ன தண்டனைகள் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆக வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், மறுமையை அவர்கள் உறுதி கொள்வார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மறுமை என்ற நாளை மட்டும் உறுதி கொள்வதல்ல, அந்த நாளிலே என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றனவோ அதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி நம்பிக்கை கொண்டவர்கள் தான் முத்தகீன்கள். அந்த முத்தகீன்களுக்குத்தான் இந்த வேதம் நேர் வழி காட்டும், அவர்களை நேரான வழியில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்களாக நாம் ஆவதற்குரிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே அந்த நம்பிக்கையாளர்கள் முத்தகீன்களுக்கு என்னென்ன இலக்கணங்களை அல்லாஹ் தஆலா சொன்னானோ அது அந்த செயல்கள் எல்லாம் செய்யக்கூடியவர்களாக, அந்த செயல்கள் எல்லாம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் வெற்றியாளர்கள், அவர்கள் தான் நேர்வழி மிக்கவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லுகிறான். உலாயிக அலா ஹுதம் மின் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இன்ஷாஅல்லாஹ் அதுக்கு இந்த உலாயிக அலா ஹுதம் மின் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் என்பதற்கு அடுத்த வாரம் பார்ப்போம். இப்ப இந்த வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன் என்ற வாசகத்தை சொல்லி அல்லாஹ் தஆலா முத்தகீன்களுக்கு 5 அல்லது 6 விதமான சிபாத்துகளை குறிப்பிடுகின்றார். ஒன்று, அவர்கள் யூமினூன பில் கைப், மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வார்கள். இரண்டாவது யுகீமூன ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். மூன்றாவது மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு கொடுத்த பொருளில் இருந்து செலவு செய்வார்கள். இந்த மூன்றும் நிரந்தரமாக ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்க வேண்டிய செயல்கள். ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் நிரந்தரமாக இருக்க வேண்டும். அது கொஞ்ச நாளைக்கு நம்பிக்கை கொண்டது, கொஞ்ச நாளைக்கு விட்டுறது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா யுமினூன, யுகீமூன, யுன்ஃபிகூன என்ற வாசகத்தின் மூலமாக அது வினை சொற்கள். அந்த வினை சொற்களை எதிர்கால வினை சொற்களாக அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்ற காரணத்தால் அது நிரந்தரத்தை தரக்கூடியதாக இருக்கும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்லுகின்றான் அப்படின்னு சொல்றானா இல்லையா? இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபிய்யி, அல்லாஹ்வும் மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத் சொல்லுகிறார்கள். ஸலவாத் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னா இப்பதான் சொல்றாங்களா அல்ல இனிமேலும் சொல்லிக் கொண்டு இருப்பார்களா? இதுக்கு முன்னாலே சொன்னாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுது அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டானா அப்பொழுது இருந்து அப்படின்னு கேட்டா அதற்கு பெயர் இஸ்திம்ராரி என்பதாக சொல்லப்படும். அதாவது நிரந்தரமாக அதை செய்து கொண்டே இருக்கிறது. யுஸல்லூன அலன் நபிய்யி, நபியின் மீது அவர்கள் ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். இனிமேல் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எந்த நேரத்திலும் ஸலவாத் சொல்லுவதை விட்டும் நீங்கவே மாட்டார்கள். ஆனா அல்லாஹ் ஸலவாத் சொல்றது, மலக்குகள் ஸலவாத் சொல்றதுன்னா நம்மளை போல அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்கிறான் அப்படின்னு அர்த்தம். மலக்குகள் துஆ செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இன்ஷா அல்லாஹ் பின்னால வரும் விளக்கங்களை சொல்லும். இப்ப அதே மாதிரி ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி யுகீமூன ஸலா, இவர்கள் தொழுது கொண்டே இருப்பார்கள். ஒரு நேரம் கூட தொழுகையை தவற விட மாட்டார்கள். ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை, 5 வேளையும் சரியாக தொழுது கொண்டே இருப்பார்கள். மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் கொடுத்த பொருளிலிருந்து செலவு செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு வருஷம் செய்வாங்க, இன்னொரு வருஷம் செய்ய மாட்டாங்க. ஒரு நாளைக்கு செய்வாங்க, இன்னொரு நாளைக்கு செய்ய மாட்டாங்கிற அர்த்தம் அல்ல. அதே மாதிரி யூமினூன பில் கைப், மறைவான விஷயங்களை அவர்கள் நம்பிக்கை கொண்டே இருப்பார்கள். அதுல எந்த விதமான இடர்பாடும் இருக்காது. எப்பொழுதுமே அதை விட்டு விடுவாங்க. கொஞ்ச நாள் நம்புறது, கொஞ்ச நாள் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க, சந்தேகம் கொள்றது அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. யூமினூன பில் கைப், நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படிங்கிற அர்த்தம். இது ஒரு வகை. அதே மாதிரி வல்லதீன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக், நபியே உமக்கு இறக்கி வைக்கப்பட்டதையும் உமக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்டதையும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த நம்பிக்கையில ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால அது தனித்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அந்த நம்பிக்கையில பலரும் பலவிதமாக இருக்கலாம். இறக்கி வைக்கப்பட்ட விஷயத்தில நம்பிக்கை கொள்வது என்பதில் சிலருக்கு அந்த உறுதி அதிகமாக இருக்கும், சிலருக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்ப முன்னால சொல்றது யூத கிறிஸ்து
உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதை நான் நம்ப மாட்டோம், அதாவது குர்ஆன் நம்ப மாட்டோம், தௌராத் இன்ஜீல் நம்புறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இன்னும் சில பேர் சொல்றாங்க தௌராத்தை மட்டும் நாங்க நம்புறோம், இன்ஜீலை நம்ப மாட்டோம், குர்ஆனை நம்ப மாட்டோம். சில பேர் இன்ஜீலை மட்டும் நம்புவோம், தௌராத்தை நம்ப மாட்டோம், குர்ஆன் நம்ப மாட்டோம் என்று சொல்லக்கூட. ஆனா இவர்கள் இந்த மூமினானவர்கள் இந்த உம்மத்து முஹம்மதியா எப்படி இருக்குன்னு சொன்னா அப்படி இருக்க கூடாது. எல்லா வேதங்களையும் நம்பணும். அந்த நம்பிக்கை நம்முடைய இந்த உம்மத்து முஹம்மதியாவையும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களை ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது. அதனால அது தனித்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறது. வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன். ஆறாவதாக அப்போ வல்லதீன பிமா உன்சில இலைக்க, உமக்கு இறக்கி வைக்கப்பட்டது என்பது நாலாவது சிபத்து. உமக்கு வமா உன்சில மின் கப்லிக, உமக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்டதை நம்பிக்கை கொள்வது என்பது ஐந்தாவது சிபத்து, ஐந்தாவது தன்மை. வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், மறுமையை அவர்கள் உறுதி கொள்வார்கள் என்பது ஆறாவது தன்மை. இந்த 6 தன்மைகளை முத்தகீன்களுக்கு இலக்கணமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். எவர் ஒருவர் இந்த 6 தன்மைகள் உடையவராக இருக்கின்றாரோ அவர் முத்தகீனை சார்ந்தவர், அதாவது அல்லாஹ்வை பயந்தவர்களிலே சேர்ந்தவர். அப்படிப்பட்டவருக்கு இந்த குர்ஆன் இருக்கின்றதே அது நேரான வழியிலே அந்த மனிதர்களை கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதாக பின்னால் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். எனவே அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும், தக்வா நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நேரான வழி உடையவர்களாக ஆக முடியும். பிறகு ஆகிரத்திலே நிரந்தரமான வாழ்க்கையிலே செம்மையான தன்மை உடையவர்களாக, இன்பம் பெற்றவர்களாக, அல்லாஹ் தஆலாவுடைய அருளுக்குரியவர்களாக ஆக முடியும் என்பதையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை, நல்ல தௌஃபீகை, நல்ல தன்மைகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.